விழுந்த உடனே இறங்கி டக்குன்னு போகிறான், அது உடனே இதாக்குறாங்க. அவர் காலை வச்சு அவரே இறங்கி நடந்து அவரே இறக்குறான், யாரும் தூக்கிட்டு போகல. அப்படி கூட சொல்லுவாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. 2 கூட்டத்தில் ஒரு பிள்ளை அழுகும் பாருங்க, அது போகிற போக்கில் சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்க. தம்பி கரூரை நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாருங்க, ஒரு அம்மா சொல்லும் கழுத்து ஒருத்தன் அறுத்தான், அதை பார்த்தேன்னு. ஏன்னா எல்லாமே டிராமா ஷூட்டிங். அதைத்தான் அந்த லேடி பார்த்து அந்த கூட்டத்தில் இதெல்லாம் நடந்திருக்கும். கூப்பிட்டு வச்சு சுற்றி விளக்கமாறு வச்சு அடிக்கணும். போட்டாங்களா விஜய் என்ன திரிஷா துணை முதலமைச்சராக இருக்கும். மேடையில் பாருங்க, இவன் ஒரு சிஎம்மாவே பேசுவான். ஒரு துணியை 2 பேரும் கட்டிக்கிட்டதுனால 2 பேருமே அம்மனமா தெரிய போறாங்க. அதான் விஷயம். பொண்டாட்டியவே பேசுறவன ரசிக்கிறவன் ஒருத்தன் எங்கேயா கண்டமா இந்தியாவில்? மேடையில் கட்சி மீட்டில் என்னுடைய மனைவியை தான் ரசிகர்கள் மத்தியில் அந்த பிரச்சனையை நீங்கள் விட்டுருங்க, அவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படின்னா இவங்க ஃபுல்லாக அஜித்தை விமர்சனம் பண்ணி வளர்ந்த குரூப். இவங்களுக்கு பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், அண்ணா, எதுவுமே தெரியாதுங்க. அஜித் படத்தோட நம்ம படம் ஓடிடணும், இது மட்டும்தான் அவங்க வாழ்க்கை லட்சியமே. இதை தவிர ஒன்றும் தெரியாது. RSS யாரை அடிப்பா நமக்கு தெரியும், இதுக்கு கொள்கையெல்லாம் என்னன்னு தெரியாது. போய் உங்களை குத்துனா குத்திட்டு வந்துடும். எதுக்கு குத்துனோம்லாம் தெரியும். RSS காரனுக்கு தெரியும் நம்ம முஸ்லீம் அடிக்கிறோம், இவன் அடிக்கிறோம் நோக்கத்துக்காக பண்ணுறான். இவங்க அதுவும் கிடையாது. டீ கடையில் உட்கார்றது இப்போ திமுக சதி தான். ஸ்டாலின் தான் சொல்லி இப்படி பேசுங்க. அவருக்கு இப்போ தேர்தல் பிரச்சார நேரத்தில் இது ரொம்ப முக்கியம் அவருக்கு. சரி, இருக்கிறது தானே வரும். அவங்ககிட்ட இருக்கிறது தானே அவங்களுக்கு கருத்தியெல்லாம் வரும். சட்டியில் இருந்தானே ஆப்பையில் வருமாங்கல்ல, அது மாதிரி. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். மகிழ்ச்சி. நீங்கள் நம்ம போன்ற பத்திரிகையாளர்களை விமர்சிக்கிறத அவர் கண்டுக்கிறது இல்லைங்கிறீங்க. தன்னுடைய மனைவியை சொந்த கட்சியினரே இழிவுபடுத்துவதை எனக்கு தெரிஞ்சு வேடிக்கை பார்த்தா ஒரு தலைவன் இல்லை, மனுஷனே கிடையாது. மனுஷனே விட்டு போடுங்க. எத்தனையோ நடிகர்கள் விவகாரத்து வாங்கியிருக்கிறாங்க, அரசியல் தலைவர்கள் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. அதுக்காக அந்த கட்சி தொண்டர்களை விட்டு மனைவியை கேவலமாக பேசுறது நமக்கு வருத்தமாக இருக்குது. என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பெண், அவங்கள நம்ம பேசக்கூடாது. அது விஜயோட மனைவியாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காதவங்களுடைய மனைவியாக கூட இருக்கட்டும். அந்த பொண்ணு என்ன, நான் ஒரு NRI, என்னால் சிட்டிசன்ஷிப் கிடையாது, நான் வாழ்ந்தால் இப்போ என் புருஷன் வீட்டுக்குள்ளே தான் நான் இருக்க முடியும், வேறு இதில் லாட்ஜ்லேயோ வேறு இதுலேயோ கூட என்னால் ஒரு இந்திய பிரஜையாக என்னால் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒருத்தவங்க வழக்கு போடுறாங்க. நீ திமுகவோட ஆளுங்கிறான், சொல்லத்தகாத வார்த்தைகளில் தன் தலைவருடைய மனைவியை பற்றி பேசுகிறான். அதுக்கே பதில் சொல்லலையே அவரு. ஒரு பொண்ணு மனைவியை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு கூட தன் கட்சியினரை சொல்லாத ஒருத்தர் உலகத்தில் எங்கேயா பார்த்து. ஒரு பொண்ணு வீடியோலே பேசுகிறா. ஒரு பொண்ணு, அதாவது ஸ்டாலின் ஒருமையில் பேசி சங்கீதாவுக்கு இப்போ தான் நேரமே கிடச்சிருக்கு.
ஸ்டாலின் சங்கீதாவை கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருவான். எவ்வளோ மட்டமான இது பாருங்க, எவ்வளோ பெரிய வார்த்தை அது. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பிள்ளை பேசுது, ஸ்டாலின் சங்கீதாவை கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். இது ஒருமையில் ஒரு முதலமைச்சரை எலெக்ஷன் அன்னைக்கு நீ கரெக்டாக டைவர்ஸ் வாங்க வந்தது, உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு ஒரு பொட்ட பிள்ளை சொல்லுது. இதை ரசிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அவமரியாதைன்னு சொல்லு. முதல்வரை திட்டுறான், அவன் பொண்டாட்டியும் திட்டுறான். அப்படி இல்லை, ஒன்று டீ கொடுப்பா, பொண்டாட்டியை திட்டுற அவன் பொண்டாட்டி. இதுவும் வெக்கம் இல்லாமல் அவன் இதெல்லாம் பார்த்துட்ருக்கான்னா, அப்போது இதை இல்லை அவரே இந்த மாதிரி பேச சொல்கிறாரா? அவன் தான் சொல்கிறான். அதுதான் டவுட்டாக இருக்குது நமக்கு. இல்லை சந்தேகம் என்ன இதில் என்ன சந்தேகம்? ஒருத்தன் இவ்வளோ விட்டுட்டு இருக்கானா? இல்லை, சில நேரம் பல விஷயங்கள் கவனத்துக்கு போகாதுன்னு. என்ன வெங்காயம் போகாது, அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். வீட்டில் இருக்கிற நேரம் அப்போ அவர் இங்கே வாழ்றாரு, அவர் தான் விஜய்ங்கிறதாவது அவருக்கு தெரியுமா, இல்லை அதுவே அவருக்கு யாராவது ஞாபகப்படுத்தணுமா? அப்புறம் இது சாம்பி கூட்டம்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் அடிக்கடி பயன்படுத்துவீங்க. நான் இப்போ தான் முதல் சொல்கிறேன். இது எப்படின்னா, இப்போ கூட இன்னைக்கு காலையில் ஒரு தம்பி சொன்னார், புதிய தலைமுறையில் தம்பி இருக்கார். அப்போ அவர் என் கூட வாங்கி வந்தார். அப்போ சொன்னார், திருச்சியில் இப்போ இவன் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு போகிறான், ஏர்போர்ட்லேருந்து ஈசல் மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அங்கே பார்வையாளன் ஒரு கூட்டம்ல இந்த ஒரு படம் மிருதம். ஆமாம் மிருதம், இந்த ஜெயம் ரவி நடிச்ச படம் மிருதம். அதில் கடிப்பாங்களா? ஆமாம் கடிச்சு இதே தான். இது கடிக்கிறது தான் இன்னும் இல்லை. போலீஸை உண்மையிலே கடிச்சிட்டாங்களே ஒரு அந்த தான் இது அதான் அந்த கூட்டம். இப்போ இது எல்லாத்தையும் விஷம் வச்சு கொண்டா தான் நீங்கள் அதில் தப்பிக்க முடியும். நன்றி. இல்லை தம்பி, இது ஆபத்து தம்பி. இல்லை, இப்போ போலீஸும் இவங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா நான் மென்டல் ஒரு படத்தில் போலீஸ் மென்டலாக மாறிட்டு எல்லாரையும் சுடுவான். கேட்டால் நான் மென்டல், என்ன ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி போலீஸ் போய் இந்த சின்ன பிள்ளைகளை போய் இவங்களை போய் என்னத்தான் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவை அந்த மாதிரி போய் நல்லா பாருங்கள். நீங்கள் எல்லாரும் கத்துன பிறகு தான் இப்போ ஏதோ ஒருத்தன் ஒரு பொம்பளையோட விழுந்த உடனே டக்குன்னு எழுந்திரிச்சு அப்படி இறங்கி போய் என்னென்னு பார்த்து இது பூராமே ஓட்டுக்கு. ஆமாம் ஆமாம், முன்னாடி விழுந்த பையன் தஞ்சாவூரில் விழுந்த விக்னேஷ் செத்தே போயிட்டான். அது ஏதோ திமுக போலீஸ் திட்டமிட்டே செஞ்ச சதிங்கிறாங்க. அதையும் இப்போ நம்ம மீட்டிங்கு 2 பேரும் டீ கடையில் உட்கார்றது இப்போ திமுக சதி தான். 2 பேரும் ஸ்டாலின் தான் சொல்லி இப்படி பேசுங்க. அவருக்கு இப்போ தேர்தல் பிரச்சார நேரத்தில் இது ரொம்ப முக்கியம் அவருக்கு. இல்லை எதுக்காக நம்ம அந்த டீ கடையில் உட்காந்து பேச வேண்டியது போச்சுன்னா, எத்தனையோ வரலாற்றில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம், எத்தனையோ அரசியல்வாதிகளை சந்திச்சிட்டோம், எவ்வளோ பேரை நமக்கு வெக்கமான விஷயம். ஆனால் இதை நம்ம பேசாமல் விட்டுட்டோன்னா நாளைக்கு இன்னொரு அடுத்த தலைமுறையே என்னையா பண்ணீங்க இவனை அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் நான் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். ஒருத்தன் பேசுகிறான் பாருங்கள், ரஜினியை ஒருத்தன் பேசுகிறான். ரஜினிக்கு ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் அந்த ஓட்டே ஒரு மயிரும் தேவையில்லைங்கிறான். என்ன ரஜினி? ஏன்னா ரஜினி பேன்ஸோட ஓட்டே தேவையில்லை. நான் அந்த தற்கொலை ரஜினியோட பேன்ஸாக இருந்தால் ஓப்பனாகவே சொல்கிறேன், தேவையில்லை. உங்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை. நீ ரஜினியை ஆதரி கேட்டு. அப்போ ஓட்டு போடுறோம்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஓட்டை ஒரு மயிறு எங்களுக்கு தேவையில்லை, இப்படியே சொல்கிறான் ஒருத்தன். இன்னமும் டிவியில் எல்லாம் பேசுகிறாங்க. ஒருத்தன் இதை ஏன் இவன் பேசுகிறாங்கன்னா, ஒரு வளர்ந்து கட்ட ஒரு ஒரு மூதேவி இருக்க அது சொல்லுது, ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர், 2 தடவை ஒரு முட்டாள் முதலமைச்சர், இதுக்கு மேலே கோபமாக சொல்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தை இல்லைங்கிறான். அப்போது நீங்கள் சொன்னீங்களே, இது அவங்களுக்கு தெரியுமா? அவன் மேலேருந்து சொல்கிறான், இவன் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறான், இதை இவங்க வரவேற்கிறாங்க, ஆதரிக்கிறான். ஆமாம், இவங்க தான் தூண்டி விடுறாங்க. இல்லைங்க, இப்போ ரஜினியை பற்றி அண்ணன் சொன்னாங்க இல்லையா, ஒரு அந்த மதுரை மாநாட்டிலே ஏதோ ஒன்று, நான் ஒன்றும் மார்க்கெட் போனதுக்கப்புறம் வரலை, அவரே வரல, இவர் வருவாரா அப்படின்னார்ல, இது எல்லாமே தூண்டி விடுறதுதான். இது ரஜினி மாதிரி கிடையாது. ரஜினி தோத்து ஓடிட்டாருன்னு நான் சொன்னதுடைய முன்னோடி விஜய் பேசினது தான்.
மார்க்கெட் போனதுக்கப்புறம் வரல. இது யாரை சொல்கிற நீ? ரஜினியை சொல்கிறியா, கமலை சொல்கிறியா? இவருக்கு இன்னொன்று ஏதோ இவருக்கு மட்டும்தான் செல்வாக்கும் புகழும் பிரபலம் மனசில் நினச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி உலகத்தில் எம்ஜிஆர், ரஜினி, விஜயகாந்த் யாருக்கும் கிடையாது, நான் மட்டும்தான். ஆனால் இந்த அது ஒத்துக்கணும். இந்த மாதிரி சாம்பி கூட்டங்கிறாங்கல்ல, எம்ஜிஆருக்கு கிடையாது, இது கிடையாது, விஜயகாந்துக்கு கிடையாது, ரஜினி கமலுக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்படி வந்து அண்ணன் தங்கச்சி அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டி. அதெல்லாம் என்னால் இப்போ வரையும் அது உண்மையா பொய்யான்னு கூட இப்படி யாரோ எந்த பெண்ணை சொல்லுவாங்களா, எந்த மொழி பேசுகிற பொண்ணா சொல்லுவாங்க. என்ன வீடியோ இருக்குல்ல, நம்ப முடியாதுதான். வீடியோ பார்த்து நான்லாம் போட்டு அதிர்ச்சியா இருந்தது. இதை பார்த்துட்டு அவர் இஸ்ரோவில் ஒர்க் பண்ண, விண்வெளி அணுசக்தி துறையில் ஒர்க் பண்ணவர் பொன்ராஜ் சார், அவர் ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி தான் அந்த வார்த்தையை சொன்னார். என்னடா இப்படி இல்லாமடா தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் ஒழிய அவர் பெண்களை இழிவுபடுத்தும் விதமா பேசலாம். உடனே டைவர்ட் பண்றாங்க பாருங்க. அதாவது அந்த லேடி பேசுனது தப்பு இல்லையா? ஏங்க அதை பாரு, சராசரியாக கேட்குற எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கும்ல. இவ்வளோ மோசமான வார்த்தை யாராவது பேசுவாங்களா? அதை அந்த லேடி வந்து இயல்பாக சொல்லுது. தேவைப்பட்டா இப்படியும் இருப்போம், அப்படியும் நாங்கள் இருப்போம்னு அந்த லேடியே சொன்னபோது, பொன்ராஜ் மாதிரி ஒரு படித்தவர், ஒரு அணுசக்தி துறையில் பொது இருந்தவர், இளைஞர்களுக்கான பாடுபட்டு வர்றாரு, இது பண்ணவர், எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறாரு. தொடர்ச்சியாக கல்வி. இன்னைக்கு ஈரான் போரில் என்னென்ன ஏவுகணை யார் என்ன பயன்படுத்தினாருன்னு தெரியும். இந்த விஜய் கட்சியில் யாருக்கா ஒருத்தருக்கு இவர் பேசுகிற என்னன்னாவது புரியுமா? இவர் பேசுகிற F-35 அடிச்சிட்டாங்கிறாங்க. இவருக்கு என்ன அவருக்கு தெரியும்? அப்துல் கலாமோட சேர்ந்து நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு. அப்பேற்பட்ட மனுஷனை இப்படி பேச வச்சது தான் நீ. அப்பேற்பட்ட மனுஷனை அப்படி அரசியல் அவரும் அந்த வார்த்தை எமோஷனல் ஆயிட்டாரு, நியாயப்படுத்தலை. ஆனால் அவர் அப்படி சொன்ன இது மாதிரி பிள்ளைகளை நீ என்கரேஜ் பண்ற. ஆமா, அர்த்தத்தில் அதை இதுவரையும் அவங்க கட்சியில் கண்டிக்கல. ஆமா, கண்டிக்கல. ஆனால் அவன் எப்படி டைவர்ட் பண்றான், தாவேக்கால இருக்கிற பெண்களை பூரா அவர் சொல்லிட்டாருங்கிற மாதிரி கொண்டு வரான். உடனே நைட்டு வந்துடும். பொதுவாக 4 மணிக்கு மேலே வண்டி ஓடாதுன்னு சொல்லுவாங்க விஜய்க்கு, அப்படி தானே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே இருக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நைட்டு 8 மணி எனக்கு அதிர்ச்சி 8 மணிக்கு வந்துட்டாரு. இப்போ எனக்கு அந்த புகார், ஆனால் நான் அண்ணன்ட்ட சொன்னேன், பொன்ராஜ் அண்ணன்ட்ட, நல்ல விஷயண்ணே, இந்த புகார் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அவனை வர வைக்கணும். அவங்க பாஷையில் சொன்னால் நல்லா இருக்காது, ஆனால் உண்மையிலே அவன் வந்து கோர்ட்டுக்கு வரணும். கோர்ட்டுக்கு வந்து அவன் நின்னா தான் நீங்கள் தோலை உரிக்கணுங்கிறேன். தோலை உரிச்சிடணும் அப்படியே. ஏன்னா அவன் பதில் சொல்லித்தானே ஆகணும். அவன் இந்த விஷயத்தில் எவ்வளோ முட்டாளுங்கிறதே நான் அண்ணன்ட்ட சொன்னேன். எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சியில் இது மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒன்று வந்தால் கட்சி சார்பாக ஒரு வழக்கறிஞர் போவாங்க கம்ப்ளைண்ட். ஆமாம் ஆமாம், எல்லா கட்சியிலையும் எந்த தலைவரும் போய் தலைவரே கையெழுத்து போட்டு தர மாட்டார். கட்சி சார்பாக இருக்கிற ஒருத்தர், மாவட்ட செயலாளரோ இல்லை ஒருத்தர் வக்கீல், அது ரொம்ப சின்ன கட்சியாக இருந்தால் கூட அப்படி தான். எவனும் தலைவன் போனதில்லை, இதுக்கு தலைவர் போகிறாரு. ஆமாம், அதுக்கு கூட ஒரு செங்கோட்டைங்கிற ஒருத்தர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் போகிறாருன்னா, இவங்க செங்கோட்டை இந்த சேர்ந்த இடம் சேர்ந்த பிறகு அது சாக்கடையாக மாறும்ல, அது மாதிரி இவங்க போய் கொடுத்த உடனே எனக்கு ஆச்சரியம், என்னடா அது ஒரு கொஞ்சம் கூட விவரம் தெரியாமையாக இருப்பாங்க ஒரு இதை. ஏன்னா இது போனால் நாளைக்கு கேஸ் ஆச்சுன்னா கம்ப்ளைண்ட் யார் அவன் வர சொல்லு, அவனை நான் கிராஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்களா? ஆமாம், கிராஸ் செக்ஷன் குறுக்கு விசாரணை என்ன இருக்குல்ல, நிற்கணும்ல. ஐயா இன்னைக்கு இந்த ஒரு குளத்தூரில் கொஞ்சோண்டு வெயில தாங்க முடியலையே, கட் பண்ணிட்டாங்கல்ல, போட்டாங்க. தம்பி அவன் ஜூமில் பேசுறதுக்கு தான் தம்பி திட்டம். அதுக்கு அது பின்னாடி போகிறோம். இப்போ பொன்ராஜன் அந்த வார்த்தையை நியாயப்படுத்தலை, ஆனால் பொன்ராஜை நியாயப்படுத்துவோம். ஆமாம் ஆமாம், அது எந்த வார்த்தையை நியாயப்படுத்தலை. ஆனால் அவர் என்னன்னா வெதும்பி போய் என்னடா எங்கடா இருக்கும். அவங்க ஒருத்தன் பேசாமல் பாருங்க, எங்கள் விஜய் அண்ணாவை தொட்டு பாருங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும், போலீஸ் ஸ்டேஷன் பிளாட் ஆயிரும், தம்பினாலே பிளாஸ்ட் தான், நீ தொட்டு மட்டும் பாடுறா, போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது. ஆனால் இந்நேரம் இவங்களை பூரா தூக்கி இருக்கணுமா இல்லையா? ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு எல்லாம் கவனிச்சிங்கன்னா அரசியல் இருக்காது, நாகரிகம் இருக்காது, கண்ணியம் இருக்காது. ஆனால் இந்த விவரம் தெரியாத பசங்களை தூண்டி திரிதான். நல்ல ஸ்டாலின் வீட்டுக்கு போக முடியுமா? ஸ்டாலின் வீட்டுக்கு ஆளை இறக்கவா? யாரை? இந்த +1 B செக்ஷனு 10th C செக்ஷன் படிக்கிற பையன்ட்ட போய் ஸ்டாலின் வீட்டுக்கு போங்க, போ இறக்கி காட்டவா அப்படின்னு போட்டுட்டு, நீ உண்மையான தில்லான ஆளாக இருந்தால் எதுக்கு ட்விட்டர் டெலீட் பண்ண? நேபாளத்தில் ஒரு புரட்சி, ஏதோ பிரச்சனை நடந்துச்சு. நேபாளத்தில் நடந்த புரட்சியே ஒரு அமெரிக்கா சதி தான், அது வேற. நேபாளம் மாதிரி நடக்கும், தமிழ்நாடும் நேபாளமும் ஒன்றா இருக்கா? இலங்கையில் நடந்த மாதிரி நேபாளத்தில் நடந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு போட்டுட்டு 1 மணி நேரத்தை எடுத்துட்டாங்க. அப்படியே வீட்டில் சொல்லியிருந்தான்ல, நான் வந்து எனக்கு மனநிலை சரியா இல்லை, அதனால அப்படியே எழுதிட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்போம்.
அதுக்கப்புறம் ரஜினிக்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பான். இப்போ இந்த பாட்டில் அவனே பாட்டில் போட்டு அவனே அடிச்சாங்கல்ல. அந்த இஷ்யூவை பற்றி ஆதவர்ஜனோட கேரக்டர் பார்த்தீங்களா, ஒரு இஷ்யூ ஒரு இடத்துல ஒரு அவதூறாக ஒரு பொய்யை பயங்கரமாக பேசிட்டு போயிடுவார், அடுத்த நாள் அதை பற்றி பேசவே மாட்டார். ஆமாம், பாட்டில் வீசினால திமுக காரன் தானே வீசினா, ரெகுலராக பேசணுமா இல்லையா? எல்லா இடத்துக்கும் போகணும்ல. திமுக காரன் அதிமுக மீது விமர்சனம் வச்சா கடைசி அதை பேசிட்டு இருப்பான். அதிமுக காரன் திமுக மீது வச்சான். ஆனால் இவங்க ஒன்று சொல்லுவாங்க, பாட்டில் எரிஞ்சிருச்சு எங்கள் பெண்கள், அது என்ன தூள் என்னன்னே தெரியல, அவ்வளவுதான். ஸ்டாலின் எங்களை ரொம்ப நீங்கள் குடும்பப்படுத்துறீங்கன்னா சரி, அடுத்த நாள் அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிற நீ? தலைவர் அறிக்கை விட்டுக்கணும்ல. அறிக்கை விடல. ஒரு கூட்டம், அவனுடைய கட்சிக்காரங்க கூட்டம், அத்தனைக்கும் பெருந்தலைகள், அவங்ககிட்ட இருக்கிற 5 பேர், அந்த 5 பேர் உட்காந்துருக்கேன், அவங்க மேலாம் பாட்டில் வந்துருச்சு. அப்போ ஒரு தலைவர் போட்டுக்கணும்ல, அறிக்கை கொடுத்துக்கணும்ல. நான் அதான் உடனே சொன்னேன், அவன் இனிமேல் கூட்டத்துக்கு போக மாட்டான் தம்பி, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக மாட்டான். யார்? விஜய் பொறுத்தவரை வீட்டிலேருந்து ஜூம் பேசணும் தம்பி, ஆன்லைன் பிரச்சாரம் தான் அதுக்கான வேலை தான் இந்த ஒர்க்கெலாம். அவன் கட்டாயம் போக மாட்டான். அதுக்கடுத்து இந்த 2 இதில் நின்னது இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். எல்லோரும் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் உடனே சொன்னேன் தம்பிகள்கிட்ட, 2 நிற்கிறது எதுக்குன்னா, ஒரு வேளை 2 ஜெயிச்சிட்டாங்க, அவங்க சொல்கிறாங்களே சிஎம்மாக வரணும் அப்படின்னு, 1 ரிசைன் பண்ணி திரிசாவை நிற்க வைக்கிறதுக்கு. அது இந்த நாயருக்கு எவனுக்குமே தெரியாது, அவன் எவனுக்குமே தெரியாது, அவங்க ஆளுகளுக்கே தெரியாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை தம்பி சிஎம் ஆகும். நீ நல்லா பின்னாடி போங்க, நூல் அடையாளத்தோடு இருந்த சிஎம் கம்மி இல்லை ஜெயலலிதாக்கு அப்புறம் அதை திருப்பி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு 2 ஏன் நிற்கணும்? அவன் தோல்வி போயன்னு எல்லாரும் சொல்கிறோம். அவன் தான் சிஎம் ஆகியே உட்கார போகிறானே, அதுக்கப்புறம் தானே நீங்கள் கிராமத்துக்கு வரேன்னு சொல்லிட்டான். அப்போ 2 கேன்சல் பண்ணிவிட்டு ஆசை நாயை கொண்டு வர்றதுங்கிறது நம்ம இதில் முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. அதனால் ஆனால் அவர் அப்படி பண்ணல. 2 இடத்துல நின்று எப்போ நின்னார்னா 67 எம்ஜிஆர் நிற்கலையா? எம்ஜிஆர் 2 இடத்துல நிற்கல. எஸ்எஸ்ஆரும் எம்ஜிஆரும் அந்த இது தேனி மாவட்டத்தில் 2 போட்டு 1 வாபஸ் வாங்கினாங்க. 2 பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க. இவர் அருப்புக்கோட்டை, எம்ஜிஆர் 77 அருப்புக்கோட்டை, 80 மதுரை மேற்கு, 84 ஆண்டிப்பட்டி, 84 80 இருக்கும் அந்த சமயத்தில் இருக்கும். அந்த சமயம் நின்னாங்க. அது எம்ஜிஆருடைய கூட ஓட்டு வாங்கினாருன்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்ஆர் ஏதோ ஒரு தொகுதி அந்த தேர்தல் நினைக்கிறேன், ஏதோ ஒன்றும். எஸ்எஸ்ஆர் தான் ஆண்டிப்பட்டி தம்பி. இவர் மதுரை மேற்கா? மதுரை மேற்கு. ஆமாம், இவர் மதுரை மேற்கு, அவங்க ஆண்டிப்பட்டி. கரெக்டு. இவர் மதுரை மேற்கில் நிற்கும் போது அவர் ஆண்டிப்பட்டி. அப்போது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் தான் 2 நிற்கிறத. ஏன்னா அவங்க திட்டம் அவனு நீங்கள் நல்லா பாருங்கள், இனிமேல் பிரச்சாரத்துக்கு போக மாட்டான். அதுக்கான ஒர்க்கு தான் ஆதவ் மாதிரி அடியாட்களை வச்சு பண்ணுறது. பாட்டில் எறிகிறது, எங்களுக்கு பாதுகாப்பு. மொத்த தமிழ்நாட்டிலையும் எத்தனை 1 லட்சம் பேர் இருக்காங்களா போலீஸு? மொத்தம் எவ்வளோ இருக்காங்க? 1,20,000 பேர். அவ்வளோ பேர் பாதுகாப்பு வேணுங்கிறாங்க ஒரு தொகுதிக்கு. வேணுங்கிறான். ஏன்னா அப்படி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு பொய், அதாவது வாயை திறந்தா பொய். இத்தனைக்கும் நம்ம எல்லாரும் வாய்களையே கத்துறோம், டேய் இல்லைடா பொய் சொல்கிறாங்க பொய். எமர்ஜென்சியில் ஸ்டாலின் ஓடி ஒளிஞ்சாராம், அப்படி ஒரு பொய்யை சொன்னார். அது பொய்ன்னு எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. எமர்ஜென்சியில் என்ன நடந்துச்சு, கலைஞர் போய் என் பையன் வீட்டுக்கு வந்தோடனே அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னது உலகத்துக்கே தெரியும். போலீஸ் வந்தது உண்மை, வெளியே மீட்டிங் ஏதோ போயிருக்காரு, வந்தவுடனே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி இப்படி தான் ஸ்டாலின் போனாருன்னு ஓடி ஒளிஞ்சிட்டாராம் போலீஸ். இதெல்லாம் ஆதவர்ஜனா சொல்கிறது. ஏன்னா அந்த கூட்டம் என்ன சொன்னாலும் நம்பும். அவங்க முன்னாடி இருக்க கூட்டத்துக்கு எமர்ஜென்சியே என்னன்னு தெரியாது. அதை பற்றி அவங்க கவலைப்படல தம்பி. ஆனால் நமக்கு கவலையாக இருக்கிறது என்னென்னா, இந்த கூட்டம் இப்படி மேம்போக்காக இருக்கே. உங்களுக்கு மேம்போக்கு இல்லை, இது ஆர்எஸ்எஸோட மோசமான. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ் யாரை அடிப்பான்னு நமக்கு தெரியும். அவன் கிறிஸ்டின்னு முஸ்லீமு கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லிட்டான் என் கொள்கை இதுன்னு. இதுக்கு கொள்கையெல்லாம் என்னன்னு தெரியாது. போய் உங்களை குத்துனா குத்திட்டு வந்துடும். எதுக்கு குத்துனோன்னு தெரியும். ஆர்எஸ்எஸ்காரனுக்கு தெரியும் நம்ம முஸ்லீம் அடிக்கிறோம், இவன் அடிக்கிறோம், நோக்கத்துக்காக பண்ணுறான். இவங்க அதுவும் கிடையாது. இந்த ஒரு படத்தில் அந்த வடிவேலை இந்த ஒரு நடிகர் குத்திடுவார் கத்தியை வச்சு, நகையெல்லாம் போட்டுட்டு நங்கு குத்தி உடனே ஒருத்தி அவன் சரியாக குத்திருக்க மாட்டானே, ஏன் அவன் புத்தி சுவானம் இல்லாதவன், அவனால் சரியாக அவனுக்கு குத்த தெரியாது, கண்ணாமலான்னு குத்திருப்பான். ஆமாங்க, அது மாதிரி இது அந்த மாதிரியான கூட்டம். உண்மையிலே இவங்க
இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் சங் பரிவாரெலாம் மசூதி இடித்த கூட்டம்லாம் ஃபுல்லாக கஞ்சா தண்ணி வாங்கி கொடுத்துட்டு போனேன். அத்வானியா வந்தார், முரளி மனோகர் ஜோஷியா வந்தார். இந்த மாதிரியான உதிரிகளை பயன்படுத்தி தானே வேலை வெட்டி இல்லாதவன் கஞ்சா டோப்புன்னு இருக்கிறனா. இது அந்த மாதிரியான கூட்டம் தான். நாளைக்கு சங் பரிவார் வர்றதுக்கு இந்த கூட்டம் உதவி செய்யும். நாளைக்கு வந்து ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்க. இந்த ராம்தாஸ் அத்வாலே சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா விஜய்ட்டு இருந்து ஹெல்ப் கேட்டோம், அவர் பண்ணுவார். இதையாவது விஜய் மறுப்பாரா? இதைத்தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து எல்லாரும் கத்திட்டு இருக்கிற காரணம், டே இவன் பிஜேபியுடைய 4வது கை 5வது கைடா, இவன் வந்து அதுக்காக தான் வேலை பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் என்னது கொல்லப்புறமாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மத்திய அரசில் இருக்கிற எல்பிஜி கேஸ் விஷயத்துக்கு ஸ்டாலின் தான் காரணங்கிறாங்களே. ஈரான் பிரச்சனை வந்து எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஸ்டாலின். யாரு? நம்ம இல்லை, இப்போ வரையும் இது மோடி செய்யணும்னு சொல்லலை. மோடி இதுக்கு என்ன செஞ்சாருன்னு மோடிங்கிற வார்த்தையே வர மாட்டேங்குதுங்க. வராது. நமக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இவ்வளவும் சீன்றாங்கல்ல, இவங்க ஆட்சி தரப்புலேருந்து அவங்க எதுவுமே பதில் சொல்லல. அவங்களுக்கு அது தெனாவட்டாகி போகுது, குளிர் விட்டு போகுதுல. பயந்துட்டீங்களா ஸ்டாலின்? சொல்கிறான்ல உச்சபட்ச வார்த்தை இருக்குல்ல, தெரியல. ஆமாம், இல்லை அவங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு கூட நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கான முதலமைச்சருடைய உயரத்துக்கு ஆதவ அர்ஜுனாவுக்குலாம் பதில் சொல்லணுமா? ரஜினிகாந்தே கேட்டாங்க, ஏங்க ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய ஆளு, போய் ஆதவ அர்ஜுனாக்கு பதில் சொல்லணுமான்னு ரஜினியவே கேட்கும்போது அன்னைக்கு சொன்னதுனால தான், ரஜினி அன்னைக்கு அந்த கடிதம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஒரு வயலும் பேசலை பாருங்க. அடுத்து பேசலை பாருங்க. அப்போது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தானே ஆகணும். நம்மளா கண்டு வச்சு என்ன போகுது? நம்ம வந்து ஒரு அரசு நடவடிக்கை எடுத்தாகணும். அப்போ எடுக்கணும் தம்பி. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், நீங்கள் குறைந்தபட்சம் இப்போ முட்டாள் முதல்வர்னு அதுக்கப்புறம் எனக்கு பேசுகிறதுக்கு வார்த்தை அப்படின்னா என்ன வார்த்தை? அப்போ என்ன அர்த்தம்? அதை விட இப்போ பாட்டில் எரிஞ்சிட்டு சேலஞ்ச் பண்ணுறானே, என்ன சொன்னாதில் பாட்டில் எரிஞ்சிட்டு இங்கேயே உட்காந்துருவோம், நாங்கள் விட மாட்டோம். சரி, அதுக்கப்புறம் ஏன் பேசலை அதை? ஏன்னா அது பிளான். அவங்களே தண்ணி அடிச்சுட்டு ஏதோ கோவத்தில் சட்டை போட்டு எரிஞ்சு விளாண்டுருக்காங்க. அவங்க ஆள்கள் தான் அவங்க. ஆனால் போதையை ஒழிக்க தான் வராராமே விஜய். தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் போதையும் கஞ்சாவும் இருக்கான். பெண்கள் இப்படி தெருவிட்டு போனால் எவனா ஒருத்தன் கைப்பிடிச்சு இழுத்துறானா, இதனால தான் வரேங்கிறாரு. ஆனால் அது யார்? காண்டிப்பேன் ஒரு கேண்டிடேட்டு 4 நாளைக்கு முன்னாடி கஞ்சா கேஸில் வந்து பரவலில் வந்து வரான் அவர் வேட்பாளர். வந்துக்குவேன் அதை போட்டதுக்கப்புறம் கூட அவங்க மாற்றலை. கஞ்சா கேஸுக்கு போயிட்டு பரவலில் வெளியே வந்தவர். அப்புறம் ஒரு லேடி யாருன்னா, புற்றுநோய்க்கான இதை ஜோசியத்தின் கிரகங்களின்படியே சரி செய்தான். அதை அறிவிச்சப்போ அவ்வளோ கம்பீரமாக இருந்தது. கவுண்டம்பாளையம் டாக்டர் கனிமொழி, பரவாயில்ல ஒரு படித்த லேடியா இந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்குன்னு பார்த்தா அது பயங்கரமானது தான். அதுவும் கன்னடத்துக்கு லேடியா, அது சம்மந்தமே இல்லையா. அது ஜோசியத்தை சொல்லி ஊரே மாத்திரம் தான் வேலையா. நெட்டு இந்த இதில் இன்ஸ்டாகிராமில் இல்லை. அதாவது எந்த கேள்வியும் கேட்கல, எந்த அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை. அதனால நம்ம வச்சு என்ன வேணாலும் பேசலாம், உளறிட்டு போகலாம். வந்து சொல்லுவாங்கல்ல, பஸ்ஸில் விழுந்த 4 பேருக்கு அது என்னடா ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்கோம்ல. அந்த விக்னேஷுங்கிறவன் செத்ததுனால தான் தஞ்சாவூரில் இப்போ அவன் இறங்கி ஒரு பொம்பளை, அதுவே ட்ராமாவாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்க விழுந்த உடனே இறங்கி டக்குன்னு போகிறான், அது உடனே இதாக்குறாங்க. என் தலைவர் இறங்கி பார்க்குறான் பாரு, அவர் காலை வச்சு அவரே இறங்கி அவரே இறக்குறான், யாரும் தூக்கிட்டு போகல அப்படி கூட சொல்லுவாங்க. எங்க அவர் உச்சத்தை விட்டு வந்திருக்காருங்க, படியை விட்டு அவரே இறங்கினாரு, அவர் காலுங்க அது, அவரே இறந்தார், எந்த உதவியும் இல்லாமல் இறங்கி வந்து நின்னாரு அப்படிவாங்க. அதை உச்சத்தை விட்டுனோடனே ரொம்ப ரொம்ப அதாவது உச்சன்னா அவன் என்ன சொல்கிறான் அந்த பையன், என்னை விட ஒருத்தனும் இல்லை சினிமா துறையில், நான் தான் உச்சத்தில் இருந்தவன், நான் உச்சத்துலேருந்து வந்திருக்கேன், நிறைய இழந்துட்டேங்கிறான். என்ன இவர் என்ன இழந்தார் அவர்? ஆமாம். இப்போ திருச்சிக்கு அப்போ தான் கேட்டேன், திருச்சிக்கு மாத்திரம் ஃப்ளைட்டு தனி ஃப்ளைட்டு போகிறது 19 லட்ச ரூபாயாம். டெல்லிக்கு போகிறது 45 லட்சமா. இப்போ வேட்பாளருடைய நீங்கள் 40 லட்சமாக செலவழிக்கணும். ஆமாம் 40. ஆமாம், இந்த 19 லட்சம் இப்போ திருச்சியில் நம்ம கழிஞ்சிடும்ல, அவன் கழியணும், அதான் விஷயம்.
அவனுங்க ஆனா எனக்கு என்னமோ இவங்க பிரச்சாரம்லாம் செய்ய மாட்டாங்க. சில நான் ஆரம்பம் சொல்ல ஏதோ ஒரு தொகுதியில இவர் இந்த அம்பேத்கர் படத்துல நடிச்சார்ல, அவர் பிஜேபி RSS கார் மாதிரி டிவில பேசிட்டு இருந்தாரு, சத்யேந்திரன் கண்ணாடி போட்டு. ஏங்க அவர் என்னங்க பாவங்க அந்த மனுஷன் டிவில. எப்படி தெரியுமா, அந்த சின்ன தம்பி படத்துல அந்த ஒருத்தர் வருவான்ல, எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு, திருத்தணி நினைக்கிறேன், லாயர் அவர் தான். அவர் தன்னை நான் பார்க்க அம்பேத்கர் மாதிரியே இருக்கேன்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஐயோ எனக்கு கல்யாணம்னு சின்ன தம்பி படத்துல சொல்ற மாதிரி இல்லைங்க. ஒரு கேண்டிடேட் போவாரு, சுத்தி இருக்கவங்களாம் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க 4-5 பேர் கேட்டுட்டு வருவோம். அப்படிதானே, அதான உலக வழக்கம். வடிவேல் சொல்றோம் அப்படிதான் பார்த்துருக்கேன். இதுல கூட ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் சேர்ந்து கூட நிக்க மாட்டேங்கிறாங்க. தலைவன் எவ்வளியோ அவன் ஒரு பக்கம் போறான், இவர் பாவம் போல கான்ஃபிடண்டா இருங்க யாரை சொல்ற மக்கள் சொல்லணும். யோ ஏன் அவர் சொல்லிக்கிறாரு கான்ஃபிடண்டா இருங்கிறாரு. எதுக்கு நான் எதுக்கு டீ ஆத்திரவனை பார்த்து எதுக்கு கான்ஃபிடண்டா இருக்க சொல்றேன்? நான் கான்ஃபிடண்டா டீ ஆத்தி, நீ என்ன பிரச்சனை? பாவமா இருக்கு. இப்படித்தான் 234 தொகுதியில் நடக்க போகுது. இப்போ யாரு போவா? அந்த கஞ்சா கேஸ் இருக்காருல்ல, அவருக்கு ஓட்டு கேட்டு யாரு போவா? வேணா அந்த மாதிரி கேஸ் வேணா போவா, கஞ்சா அடிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு. இந்த சாமி கூட்டம் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்க தானே செய்யும். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஆண்டிக்கு எதுக்கு அம்பார கணக்கு பாயல. இவன் வந்த உடனே முதலமைச்சர் கணக்கு வந்துட்டான். அப்போ எல்லாருமே மந்திரி கணக்கில் தானே ஓடுறான். அவன் நினச்சிக்கிறானுங்க. சூடாக வேணுப்பா. சொல்லப்படலாம். கேண்டிடேட்டே அறிவிக்கலைங்க. அதுக்கு முன்னாடி அந்த ராஜ்மோகனா அந்த செய்தி தொடர்பாளர், எழும்பூர் எம்எல்ஏ நான் தான். எனக்கு உண்மையிலே சிரிப்பா இருக்கு. நீங்களாம் யாரு இப்படி ஒருத்தர் சொல்லிக்க முடியுமா? தொகுதி என்ன எதுவுமே அறிவிக்கல, நான் போட்டாங்களோ. இந்த மக்கள் நல கூட்டணி வச்சப்பையும் இதே காமெடி தானே ஓடுச்சு. விஜய் என்ன திரிஷா துணை முதல்வர். ஆனா நீங்க எம்ஜிஆர் இந்த திரிஷாவை தான் எம்ஜிஆர் தடவை சொல்றீங்க. ஆனா எம்ஜிஆர் கூட இப்படி பண்ணல. எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது ஜெயலலிதாமியார் கிடையாது, கட்சியிலேயே முதலமைச்சர் ஆகும் போதும் கிடையாது. முறை முதலமைச்சரான பிறகு உலகத்தமிழ் மாநாட்டில் ஆரம்பிரப்பன் கூட்டி வர்றாரு. இந்த மாதிரிலாம் கிடையாது தம்பி. நான் இது இவங்களை கொண்டு போய் இந்த களிசடையை கொண்டு போய் அங்கே கம்பேர் பண்ண கூட நீங்க வேற. அவர் என்ன இருந்தாலும் அவர் இவங்க நினைப்பு பூராம இவங்க நினைப்பு தானே. ஸ்டாலின் சார் நான் எனக்கும் உனக்குங்கன்னா இந்த ஒப்பீடு இருக்குல்ல, தன்னையே இவங்க இந்த காக்கா இந்த கழுத்துல கொஞ்சோண்டு வெள்ளை விழுந்தோன்னு தன்னை கழுகுன்னு நினைச்சுக்குமா. இது வெள்ளையா இருக்குன்னு இன்னொரு காக்கா சொல்லுமா, கழுத்து பூரா வெள்ளையா இருக்கு, நம்ம தான் கழுகு. அந்த கூட்டம் அது. இந்த சினிமாவில் அந்த பவர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காருல்ல, கிளம்பிட்டாண்டா போட்டி. இல்லை கிளம்பிட்டா அவன். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சது இப்போதான். எனக்கும் விஜய்க்கு தாண்டா போட்டி அப்படின்ட்டான். கரெக்ட். இப்போ தாண்டா ரேஞ்சு கரெக்டாக இருக்கு. இப்போ உனக்கு இணை பவர் ஸ்டார் இவர். நாஞ்சில் சம்பத்தில் அங்கே போறாரு, அவரால் பேசக்கூட முடியல. கவனிச்சிங்களா? நாஞ்சில் சம்பத் அங்கே போய் பேசின ஒரு உரையை கவனிச்சிங்களா? இல்லை பேசுனதை விட மூஞ்ச பாருங்க. தன்னை நீங்க மாட்டிக்கிட்டோம்னா திமுகவில் இருந்திருக்காரு. ஜெயலலிதாவை பாராட்டி, டிடிவி தினகரனை பாராட்டி, சசிகலாவை பாராட்டி, வைகோ அவர் எல்லா மேடையும் வைகோ மேடையில் அவன் 2 வைகோ பேசுற மாதிரி இருக்கும். இவரே வைகோ மாதிரி அந்த துண்டை இழுத்துக்கிட்டு வைகோன்னு பேசுற அதே பாணியில அப்படிலாம் பேசின ஒருத்தர் இங்க உட்கார வச்சு பாவம் அந்த மைக்கு அவன் பேசிட்டு இருக்கிற மைக்கை கொடுக்குறான் இவன். அதாவது எல்லாருமே எனக்கு கீழடா. இப்போ என்னன்னா எத்தனாவது இடம் நாஞ்சில் சம்பத்து? செகண்ட் கிடையாது. புசி ஆனந்துக்கும் கீழே, ஆதவர்ஜனாவுக்கு கீழே. இல்லை தம்பி, இன்னொரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் துணியை 2 பேர் கட்டினா 2 பேரும் அம்மனம் ஆயிடுவாங்கன்னு. அந்த கதை தான் விஜயும் இந்த வளர்ந்து கட்டணும். இவன் மேடையில் பாருங்க, மேடையில் இவன் ஒரு சிஎம்மாவே பேசுவான். ஆமாம், 2 பேருமே அந்த ஒரு துணியை 2 பேரும் கட்டிக்கிட்டதுனால 2 பேருமே அம்மனமாக தெரிய போகிறாங்க. அதான் விஷயம். அவங்களுக்கு என்னென்னா இதை ரசிக்கிறான் அந்த ஆள் அப்படிங்கிறனால பேசுகிறான். நீப்பா நல்லா பார்த்தீங்கன்னா ரசிக்கிற ஒரு கூட்டமாக இல்லை, அவன் ரசிக்கிறான் இதை பேசு. இப்போ நம்ம இந்த டீ கடை எதுக்காக பேசணும்னா, தன்னை
தன்னை சேர்ந்த தலைவரை, அதாவது டிவிக்கே சேர்ந்தவங்களை எவ்வளோ பெரிய ஆள் திட்டினாலும், இல்லை எவ்வளோ பெரிய பத்திரிகாரன் திட்டினாலும், யார் திட்டினாலும் அவங்கள கேவலப்படுத்துறதுங்கிறத ஒரு இதாக வச்சுக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருச்சிக்கு போகும்போது கூட ஜெகதீஷ் போகிறான். என்ன வச்சுருக்கான், ஒரு அமைப்பு வச்சு அவனுடைய கூட்டம் இவன் வச்சிருக்க மாதிரி ஆதவ வளர்ந்து கட்ட வச்சிருக்கான்ல ஒரு இது. அதே மாதிரி இவன் ஒன்று வச்சிருக்காரு. சொல்றாரு அதே மாதிரி ஜெகதீஷ் தான் இவர் சினிமாவெல்லாம் பிஆர்ஓ வேலை அதான் தம்பி அவன் ஒரு இது வச்சிருக்கான் தம்பி, ரூட்டு. இந்த ரூட்டு அவன் போறான்ல, இவன் அதை எக்ஸிக்யூட் பண்ண தான் போறான். அவனும் தான் நீங்கள் வந்து ரொம்ப கேவலமாக எல்லாரையும் கேவலமாக. இப்போ அப்போ ஒரு தலைவன் இருந்துட்டு இதை கண்டிக்கலை அப்படின்னா, அப்போ எதிர்காலத்தில் இவன் வந்த பிறகு ஒரு அருவாள் வச்சு ஒருத்தன் வீடியோ போட்டுப்பான் தம்பி, அருவாள் வச்சுருப்பான். அது அருவாளை வச்சுட்டு யாரை பேசுவானா, அதிமுககாரங்கள விஜய் ஆட்கள் பேசுகிறான். வந்தால் கெட்ட வார்த்தையில் பேசி ஒருத்தனையும் விட மாட்டோம், வந்து வீடு புகுந்து வெட்டுவோன்னு ஒரு வீடியோ இருக்குது. போலீஸு இவ்வளோ இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் ஒருத்தர் அருவாளை வச்சு கேக் வெட்டினாலே பிடிச்சி போடுறீங்களா? அப்போ இதுக்கு ஏன் பண்ணல? ஏன்னா இப்போ தேர்தல் நடவடிக்கை வந்ததுனால நீங்கள் என்னது எலெக்ஷன் கோடு வந்துருச்சு, கோடுபடியுமே நடவடிக்கை எடுத்துனா ஆகணும். இப்போ இது எதை சொல்கிறான்? அப்போ எல்லாரும் அருவாள் எடுக்க சொல்கிறான்னா இதை எப்படி தடுக்க போகிறோம்? அதுக்கு தான் இந்த டீ கடை. இதை எப்படி தடுக்கிறது? இல்லை, மக்கள்கிட்ட அரசியல் படுத்துவது மூலமாக தான். இந்த தேர்தலை பொறுத்தவரை இப்போ நீங்கள் உட்பட நம்ம போன்ற ஊடகவியலாளர்கள் செய்கிற பணிங்கிறது ரொம்ப இது என்ன இல்லைன்னா இதை அம்பலப்படுத்தவே முடியாத மாதிரி ஆயிரும். நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம், அது எப்பவுமே அப்படி தானே. உங்களுக்கு உண்மை ஊர் போய் சேர்றதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவாங்கல்ல, போய் செருப்பு. இல்லை, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது தம்பி. நீங்கள் இப்போ பொன்ராஜண்ணனை பொறுத்தவரை அவர் எதிர்த்து சரியாக அடித்தார். ஆமாடா நான் அப்படி தாண்டா பேசுவேன், நீ இப்படி ஆள்களை ஏன்டா கண்டிக்கலன்னு கேட்குறாரு. இன்றைக்கி நம்ம கேள்வியே அதுதான். நான் ஆரம்பத்துலேருந்து கேட்குறேன், ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை தவறாக அப்படி பேசாதீங்கன்னு ஒரு தலைமையிலேருந்து வந்தால் தான் அவன் பேச மாட்டான். அன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை நீங்கள் போடல. அப்போ இன்னும் தேர்தல் நெருங்குறதுங்க, இது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயங்களை அவங்க செய்ய தயாராக இருப்பான். அருவாள் எடுத்து வீடியோ போட்டாங்க தம்பி. அப்போ அடுத்து நான் போலீஸ் ஸ்டேஷனை எரிப்பேங்கிறான் ஒருத்தன், விட்டுருவீங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் தீவிரவாதத்தை நீங்கள் ஊக்குவிக்க மாட்டீங்க, தீவிரவாதம் பேசுகிறவனையும் விட மாட்டீங்க. ஆனால் ஒரு பெரிய விஜய்ங்கிற ஒருத்தன் தலைமையில் ஆதவங்கிறவன் ஒருத்தன் எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க கூட இருக்கிற 4-5 பேர் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கும்பலை வளர்த்துட்டு இருக்காங்களே. இப்போ இது வடநாடு மாதிரி ஆபத்து இருக்குது, பீகார் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி. ஆமா, இப்போ நீங்க போய் இப்படி பண்ணி விட்டாங்க, ரொம்ப கேவலம். இல்லை, அந்த வருத்தம் தான் தம்பி. நான் தம்பியை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னதே, இந்த டீ கடைக்கு உங்களை கூப்பிட்டது உங்களை மாதிரி இன்னும் 4-5 பேர். இதுக்கு நம்ம பணி என்ன, நம்ம மக்கள்கிட்ட அரசியல் படுத்துறதுங்கிறது தான் முக்கியம். இந்த அரசியல் படுத்துகிற விஷயமே சரியாக போய் சேரணுமே. இல்லை, அதில் நமக்கு கொஞ்சம் எல்லாருமே நம்ம முற்போக்கு இயக்கங்கள் பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதை நம்ம ரொம்ப ஓப்பனாக ஒத்துக்கணும். இடதுசாரி இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் இளைஞர்கள்ட்ட போய் சேர்ந்ததில் ஒரு பின்னடைவு இருக்குங்கிறது தானே இதெல்லாம் காமிக்குது. இல்லைன்னா இவ்வளவு இப்படி ஒரு கூட்டம் இல்லை, அது விட்டு போறாங்களே, அது என்ன அவங்களும் இல்லை, இது வேற ஐடியாலஜியில் கான்செப்ட்னா ஒரு இடஒதுக்கீடுனா என்ன, சமூக நீதினா என்ன, ஒரு தமிழர் உரிமைனா என்ன, இதை பேசி வளர்ந்த அமைப்புகள் இப்போ அடுத்த கட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்களே இந்த உணர்வோடு இருக்குதுங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஒரு சினிமா அதாவது மக்களை ஈர்க்கிறதுக்கான எந்த ஆரோக்கியமான அம்சமும் விஜய்கிட்ட கிடையாது. பேச்சோ எழுத்து திறமையோ மக்களுக்காக இறங்கி போராடினதோ எதுவுமே கிடையாது. என்ன ஒரு பொண்டாட்டி சண்டை போட்டால் இன்னொரு கூத்தியால் வச்சுக்கணும் மாத்திரம் சொல்லி தந்துருக்கோம்.
பொண்டாட்டி சண்டை அதையும் போடும் பெருமையா தானே பேசுறாங்க. அண்ணன் எவ்வளவு தில்லா அது வந்து சொல்லித்தரான். இதுல என்னடா தில்லு இருக்கு, ஏதோ மக்களுக்காக போராடின மாதிரி அண்ணனோட தில்ல பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தைரியமா கூட்டு வராரு, தைரியமா கூட்டிட்டு வர்றாரு. இந்த தைரியமா என்ன யாரு வீட்டுல இல்லைன்னு வேற கேட்கறான். இதுல அத பெண்களே கேட்குறாங்க. அவனு இதை நாங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறோம் அப்படிங்குது. பாசிட்டிவாக பார்க்கறதுல என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் 4-5 இருக்கே அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி 4-5 இருக்கு. அந்த பேசுகிற பயிர்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு கணவன் இப்படி ஒன்று வந்தா அப்போதான் தெரியும் தம்பி. இது இது வந்து புரியுதா? மக்கள் எந்த அளவுக்கு இதை நார்மலைஸ் தெரியல, அவங்களுக்கு யதார்த்தம் தெரியல. ஏதோ காட்டு கூட்டமாக வந்து அவன் சொல்கிறத நீங்கள் இதை ஊக்குவிக்கிறாங்க தம்பி. நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ராமா தம்பி. என்ன ட்ராமா அப்படின்னா, ஒரு ஒரு 2 கூட்டத்தில் ஒரு பிள்ளை அழுகும் பாருங்க. அது பெரம்பூர்ல தம்பி நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன். இந்த கூட்டமே அந்த ஜனநாயகனுக்காக எடுத்த ஷூட்டில் ஒரு அம்மா சொல்லும், மதியழகனுடைய பொண்டாட்டி, அது வந்து மாவட்ட செயலோட பொண்டாட்டி பாலாஜி தான் கத்தி வச்சு குத்திட்டாரு. அது மாதிரி கழுத்தை ஒருத்தன் அறுத்தான், அதை பார்த்தேன்னுச்சுல. இது எல்லாமே உண்மையில செந்தில் பாலாஜி இல்லை, ஆனால் ஒருத்தன் கழுத்து கத்தியில் குத்துனது இருந்திருக்கும். யாருன்னா ஏன்னா எல்லாமே ட்ராமா ஷூட்டிங்கு. அந்த லேடி பார்த்து அந்த கூட்டத்தில் இதெல்லாம் நடந்திருக்கும். அவன் ஷூட்டிங் தானே எடுத்தான், ஷூட்டிங் தானே எடுத்தான். இந்த விஷயம்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஆயுள் தண்ணே குடிக்குது. எவ்வளவு மோசமான விஷயம். மக்களை வச்சு அதுக்கு சாட்சி அந்த அம்மா பார்த்ததை சொல்லி 1.25 வயசு குழந்தை போயிருச்சேங்க, உயிர் போயிடுச்சு, குடல் வெளியே வந்து அதெல்லாம் அப்பா. ஆனால் அதுக்கப்புறமும் ஆதரிச்சு. ஆனால் எனக்கெல்லாம் ஒரு இது கட்சி இதெல்லாம் இருந்துருங்க. எப்படிங்க பார்க்க வந்து ஒரு 41 பேர் செத்து போனதுக்கப்புறம் ஒருத்தன் கரூர்லேருந்து பனையூர் வந்து தூங்கியிருக்க முடியும்? தூங்கியிருக்கா தம்பி. அதை விட முக்கியம், நேற்று முந்தா நாள் இந்த வளர்ந்து கட்டவன் ஐநாவரத்தில் பேசும்போது, கரூரில் இப்படி தான் பண்ணீங்க, போகிற போக்கில் சொல்லுவான் பார்த்தீங்களா, கரூரில் இப்படி தான் பண்ணீங்க, கூப்பிட்டு வச்சு சுற்றி விளக்கமாறு வச்சு அடிக்கணும். இவன் போகிற போக்கில் சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்க தம்பி. கரூரை நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தீராத அழுக்கு. அது ஒரு நாள் அவனுக்கு அதுக்கான இது இருக்குது, அதை அவன் அனுபவிச்சு தான். பிஜேபி சரியாக விசாரணை நடத்திடுமா? இல்லை தம்பி, நம்பிக்கை அவஸ்தை தான் தம்பி. இல்லைன்னா சிபிஐலேருந்து வெளியே வர எல்லாம் கையை காட்டிட்டு வருவானா தம்பி. எந்த சிபிஐ இப்படி பண்ணியிருக்கு யோசிச்சு பாருங்கள். அங்கேயே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியல. சிபிஐ கேட்டை விட்டு வெளியே வரான், அப்போ உள்ளே போகிறான், கண்ணாடி திறங்கடா மேலேருந்து கையாட்டினா அது வேறு. உள்ளேருந்தே ஷார்ட்டை பாருங்கள், அப்படியே ஷார்ட் அப்படியே வரும் பஸ்ஸு. இவன் எப்படி இப்போ பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு லிஃப்ட் வச்சு இப்படி ஏறான்ல, அது மாதிரி அந்த கார் அப்படியே வரும், அதில் வெளியே வருவார். வெளியே நின்னவன் எத்தனை பேர் நின்னான்னு எவனும் காமிக்கல பார்த்தீங்கன்னா. இவர் அப்படி பெரிய கூட்டத்தை பார்த்து கை காமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே யார் ஒருத்தன் திருத்தனியா, ஆமாம் அதே இது அவன் பண்ணதை பார்த்தா இவன் பண்ணது. இவங்க இன்னும் கிரீன் மேட் ஷூட்டிங் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சினிமா ஷூட்டிங் தான். பாகுபலியில் மாட்டை அடக்குவாங்க, பார்த்தா இந்த மாதிரி கிரீன் மேட்டில் தான் அடக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படி இது டீ கடை இது மாதிரி நம்ம போடுறோமோ அது மாதிரி சும்மா ஒரு பொம்மை மாட்டை அடக்கிட்டு இருப்பான் பாகுபலி. இது அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான இது நடக்கிற மாதிரி. இப்பயும் சினிமா தான். இந்த 2 பிள்ளை ஒரு பிள்ளை 2 இடத்துல அழுதுல அது துணை நடிகையாக இருக்கும். அந்த அம்மா அது என்ன இந்த மறு வச்சு பண்ணுற மாதிரி கண்ணாடி போட்டுச்சு. அதை ஒருத்தன் ஷார்ட் எடுத்து போடுறான் பாருங்க. அப்போ ஒன்று நடிக்க வச்சவனே எடுத்துருக்கணும், அவனே காட்டி கொடுக்குறாங்க. ஆமாம், அப்போ நமக்கு எப்படி தெரியும்? இந்த பிள்ளை இந்த எம்ஜிஆர் காலம் மாதிரி மறு வச்சா ஆள் தெரியாதுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மாற்றலாம்ல, அது கண்ணாடி போட்டால் தெரியாதான், கண்ணாடி போட்டால் அது இல்லை. அப்போது ஒரு தேர்தலை நாமெல்லாம் வந்து என்ன நினைக்கிறோம், தேர்தல் வாக்காளர்களை நேராக போய் சந்தித்து, வேட்பாளர்கள் போய் சந்தித்து ஓட்டு கேட்டு வர்றது தான் தேர்தல்னு நினைக்கிறோம். இது அப்படி இல்லை. சோசியல் மீடியா, இந்த ஃப்ராடுத்தனம் என்ன, இப்போ இருக்கிற ஏஐ, இதை மாத்திரமே வச்சு பழிய மாத்திரம் போட்டு வந்துடலான்னு நினைக்கிறோம். இது இந்தியாவுக்கு ஆபத்து கண்டிப்பாக. இது மிகப்பெரிய ஆபத்து. நம்ம வந்து நார்த்துலாம் நமக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். நார்த்தில் என்னென்ன இந்த மாதிரி கொல்லப்புற வேலையெல்லாம் எவன் பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம தமிழ்நாடுங்கிறது அது ஒரு அழகாக போயிட்டுருக்கு. வேட்பாளர் ஒரு தேர்தல்னா என்ன, அவன் பாருங்கள் எல்லாரும் ரோடு போயிட்டுருக்கான். அது எதிர்கட்சி, அது இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அது சீமானாக இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், டிசிஎம்மாக இருக்கட்டும், எல்லாம் அவங்கவுங்க காலையில் 6:45 7 மணிலேருந்து பிரச்சாரத்துக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பாருங்க, இவங்க உலகமே தனி. ஒருத்தன் எதுவுமே பண்ணாமல் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு என்ன ஒரு
வளர்ந்து கட்டண மாதிரி 4 பேரை வச்சு அங்கங்கே திட்ட வச்சு இந்த மீடியாவை ரெடி பண்ணி இப்போது இதை நீங்கள் இது இன்னும் ஜெயிக்குன்னு வேறு நம்பிட்டு இருக்காங்க. இது ஜெயிக்குன்னு வேறு நம்புகிறான். நமக்கு போக போக வந்துருவாங்களோ இல்லை, அதுவே ஒரு மித்து தாங்க. இப்போ இந்த கூட்டம் சேர்க்கறது மோடிக்கு பண்ணதுதான். எங்க சவுதி அரேபியா பஸ் ஸ்டாண்டை எடுத்து போட்டு இதுதான் குஜராத்னு காமிச்சு அப்போ ஏமாத்தினாங்கல்ல. மோடி ஒரு பெரிய தமிழ்நாட்டிலே ஓட்டு விழுந்துச்சு. எல்லாம் அந்த முதல் முறை ஓட்டு போடுறான் பாருங்க, அவன் எப்பவுமே இந்த மாதிரி கூட்டத்துக்கு ஏமாறுவான். இல்லை இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? இல்லை, இவங்க விஜயை பார்க்க மட்டும் தான் வருவாங்க. பிரச்சாரத்துக்கு இவங்க வந்து பழக்கம் கிடையாது. பிரச்சாரத்துக்கு வரமாட்டான். அப்போ பாருங்க அந்த பாவம் அந்த வழக்கறிஞர் அட்வொகேட் ரோடாக போய் கான்ஃபிடண்டாக இருக்குன்னு யாருக்கு சொல்கிறாரு? மக்கள் சொல்லணும், சரி சரி விடு ஓரளவு வாங்குவேன் அப்படின்னு. அது மாதிரி அது ஒரு டிவியில் போட்டு இல்லை, விஜய் ரசிகர் அவர் போனால் வரமாட்டாங்க. நீயா எங்கள் விஜயண்ணா சரி பாவம் வரமாட்டான். திமுக காரம்படியே கிடையாது. திமுகவில் நீங்கள் பாண்டியன் நிப்பாட்டினாலும் வருவான், பூண்டியன் நிப்பாட்டினாலும் வருவான், கருப்பேன் நிப்பாட்டினாலும் வருவான், கூட்டணி கட்சி நிப்பாட்டினாலும் முதலமைச்சர் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எடப்பாடிக்கும் பாமகவுக்கும் எல்லாருக்கும். அவங்களுக்கு கட்சி ஒர்க்குன்னா என்னன்னு தெரியும், போய் நிற்கணும் கேட்கணும்னு. இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க தெரியுமா? நோட்டீஸ் கொடுக்குற இடத்துல இவங்க ஏதாவது சில்மிஷம் பண்ணாமல் இருக்கணுமே. இவங்க பார்த்து அவங்க இப்போ அனுப்பாமல் இருக்க பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்கிற ஏரியாங்கிற மாதிரி பண்ணிடுவாங்கல்ல. நான் ஆரம்பத்தில் ஜன்னன் ஷூட்டிங் நடந்ததில்ல கரூரில். அப்போது இந்த பெண் பிள்ளைகள் பெருவாரியான பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டே 4 நாள் வர முடியல, உடம்பு நோவில். அப்போது இவங்க இந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து பிள்ளைகளை அப்படி அவ்வளோ மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த கூட்டம் தானேங்க அது. இப்போ குளத்தூரில் ஆக வேண்டியது தம்பி. ஆமாம், ஒரு மாதிரி மிஸ் ஆகிருக்கு. அது வந்து அவங்க எதனா சொல்லியிருக்கான். இதே மாதிரி எப்படி வளர்ந்து கட்டவன் அங்கே வந்து கரூரில் சொன்னானோ காதுகிட்டக்க, அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போன பிறகு தான் இவன் டக்குன்னு அது பிரேக் பண்ணிட்டு போகணும். இல்லை, அது முழுக்க நடிப்பு. அதை நீங்கள் தான் தொடக்கத்துலேருந்து கொம்பளப்படுத்துறீங்க. எதுக்குங்க அழுகணும் பிள்ளைங்க? ஸ்டாலினை பார்த்து யாரும் அழுகுறாங்களா? எம்ஜிஆரை பார்த்து யாரும் அழுகுறா? பரவசத்தில் தலைவான்னு சொல்லலாம். அந்த பிள்ளைங்க ஏதோ ஐயோ அழுகுது. ட்ராமா. நான் பிஜே அவர்கிட்ட பேட்டி எடுத்தேன். அந்த முஸ்லீம் இது என்னங்க முஸ்லீம் பர்தா போட்டு அவரும் அதான் சொன்னார், அது நடிப்பு. ஏதோ முஸ்லீம் பெண்கள்லாம் விஜயை பார்த்து அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது முஸ்லீம் பெண்ணாக இருக்காது, அதுவே ஃப்ராடாக இருக்கும். அதுவே ஃப்ராடு. அவர் சொன்னார். ஏன்னா இப்போ முஸ்லீம் பெண்கள் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஒரு 10 பேர் இருந்தால் 2 பேர் பர்தா போட்டவொடனே பளிச்சு நமக்கு தெரிஞ்சிடும், ஓ 2 முஸ்லீம் இருக்காங்கன்னு. ஆனால் கூட்டத்தில் 2 பேர் தான், 2 பேர் தான். அது உடனே ஒரு முஸ்லீம்லாம் விஜயை ஆதரிக்கிறாங்கன்னு. அதுலேயும் அந்த அம்மா பேட்டி கொடுக்குது, அந்த முஸ்லீம் அம்மா. அந்த அம்மா பேரம்பேத்திலாம் இருக்குது. விஜயோட எனக்கு ஏற்பட்ட பாண்டுங்கிறது அதிகங்க. என்னம்மா அப்படி பாண்டு இருக்குன்னா, தேவா படம் பார்த்ததுலேருந்து விஜய் மீது பாண்டாக இருக்கு. அந்த படத்தை குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியாது, அது வேற மாதிரியான படம். எவனும் சொல்லியிருக்கான், அதுவும் சொல்லியிருக்கான். அது இன்னொரு பிள்ளை சொல்லும் பாருங்க, 28 வருஷமா நான் லவ் பண்ணுறேன்னு. என்ன ஏம்மா கல்யாணம் ஆயிடுச்சு? எனக்கு என்னமோ இதெல்லாம் நாடகம், இதெல்லாம் செட்டப்போன்னு தோணுது. இல்லை தம்பி, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு மாதம் முன்னாடி ஒரு ஃபைனான்சியல் ஒருத்தர் என் கூட ட்ராவல் ஆனார். சொன்னார், அண்ணன் ஷார்ட்ஸு தானே நிறைய ரெடி பண்ணுறாங்க. இப்படி போட்டு ஷார்ட்ஸு ரீல்ஸா? இந்த ரீல்ஸாக தான் ஷார்ட்ஸு ரீல்ஸ் வேறு ஷார்ட்ஸ் வேறையா? ஒரே ஃபார்மெட்டு தான், அந்த இன்ஸ்டாகிராமில் வர்றது தான் ஷார்ட்ஸு ரீல்ஸ் போடுறது. அதை ரெடி பண்ணுறாங்க, வேறு என்ன வேலையும் பண்ணல. அந்த ஒர்க்கை அவங்க சீரியஸாக பண்ணுறாங்க. நீங்கள் போன வீடியோவிலே சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த தப்பாக போகுது. அது ஒரு தம்பி, நம்ம ஒரு வீடியோ போட்டோம், ஆடியோ போட்டோம்ல, அந்த ஆடியோ இருக்கா? ஆமாம், அந்த ஆடியோ எடுத்து போடுங்க. அந்த ஆடியோ போடணும். அந்த ஆடியோவில் அவன் என்ன சொல்கிறான், இப்போ வந்து சங்கீதா விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு, இது உடனே நீங்கள் மடைமாற்றம் பண்ணணும், மாற்றணும். அதுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம் சார், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு இவன் கேட்குறான். இந்த ப்ரொமோட் பண்ணுறாங்க. கட்சி ஆரம்பிச்சிலேருந்தே வேலை முழுக்க இதுதான், அவதூறு பரப்புறது, பொய் பரப்புறது. இதை நீ எப்படி பண்ணும்? இந்த மாஃபியா கேங்கில் பிளான் பண்ணுவாங்களா, பாஸ் அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு, இது மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணிட்டு ரேட்டு. இந்த மாஸ்டர்னு ஒரு படம் வந்துச்சுல, இந்த விஜய் நடித்த படம், அது விஜய் சேதுபதி கேரக்டர் என்ன, 15 வயசுக்கு உட்பட்ட சின்ன பிள்ளைங்களை வச்சு கொலை செய்கிறது, இது தப்பான வேலை பார்ப்பான். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கூட்டத்தை இவங்க, அப்படி ஒரு அறிவில்லாத கூட்டத்தை தான் விஜய் சேதுபதி அந்த கேரக்டர் என்ன கேரக்டர், அது இப்போ விஜய் கேரக்டராக வந்துருச்சு. ஆமாம், இந்த இளைஞர்கள் எல்லாருமே குற்றவாளியாக தானே இருக்கான், தப்பு செய்கிறவனாக இருக்கான், எந்த கூச்சமும் இல்லாமல்
எந்த விஷயத்துலையும் ஒரு அறம் கிடையாது, நேர்மை கிடையாது, கண்ணியம் கிடையாது. என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அப்படி ஒரு கூட்டம் வருதுல்ல. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தப்போ பக்தவச்சலம் ஆட்சியில் ஒரு இளைஞர் வந்து கத்துறானா, பக்தவச்சலம் குரங்கே ஆட்சியை விட்டு இறங்கேன்னு. இது அண்ணா தெரிஞ்சவொடனே சொன்னாராம், பெரிய ஒரு பக்தவச்சலத்தை அப்படி சொல்லாதீங்கன்னாராம். பக்தவச்சலத்தை எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் பேசாதீங்கப்பா நாங்களாம். இதுதான் ஒரு தலைவனுக்கான அழகு. ஆனால் அவன் கேட்குற நிலைமையில் இல்லை, சும்மா இருங்க சார் இந்தியை திணிக்கிறான் அப்படின்னு. இல்லை, ஒரு தலைவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசியிருக்க மாட்டான், பேசியிருக்க மாட்டான். ஏன்னா அண்ணா சொல்லிட்டேன் இந்தியை எடுத்து பேசு, பக்தவச்சலம் குரங்கு ஆட்சியை விட்டு இறங்குலாம் என்னப்பா வார்த்தை, அப்படிலாம் பேசக்கூடாது. இதுதான் தலைவர்கள், வேற ஒன்றும் இல்லை. இப்போ தீப்பொறி ஆறுமுகத்தை பற்றி சொல்லுவாங்க, தீப்பொறி ஆறுமுகம் இவங்கெல்லாம் ரொம்ப ரசக்குறைவாக பேசுவாங்கன்னு. ஒரு முறை கலைஞர் கூப்பிட்டு எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி, இந்த ஊமை ஆட்சி இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு ஏதோ பேசிட்டாராம். உடனே கலைஞர் கூப்பிட்டு, ஒரு சிஎம் இப்படிலாமா மேடையில் பேசுவேன் அப்படின்னாராம். கலைஞர், நீ விமர்சனம் பண்ணு, நம்ம அதிமுக விமர்சனம் பண்ண தான் இருக்கோம், இப்படிலாம் பேசாதப்பா அப்படின்னாராம். அதே தம்பி, அப்போ முட்டாள் முதல்வர்னு ஒருத்தன் மேடையில் பேசி இதுக்கு மேலே எனக்கு கெட்ட வார்த்தை தெரியல பேசுறதுக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, இன்னைக்கு உனக்கு அவனை எதுவுமே இல்லை, யாருமே சொல்லலையே. அவனு இன்னும் சதையோட உலாவுறானே. அப்போது இந்த தைரியத்தை கொடுத்தது அவன், இவனுக்கு தைரியம் மேறம் வலுவாகினது ஆட்சியாளர்கள் தானே. ஆட்சியாளர்களோ இல்லை தேர்தல் கமிஷனோ. இப்போ இதெல்லாம் சிபிஐ கிடைச்ச உடனே நீதி வென்றதுன்னு போட்டாங்களே, அது எப்படி? அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்தப்போ பதுங்கி போய் புசியானது கடலுக்குள்ளே ஓடிட்டாரு. ஆதவர்ஜுனா உத்தரகாண்டில் பிஜேபி ஆஃபீஸை நோக்கி ஓடிட்டாரு. விஜய் பனையூர்லேருந்து வெளிவரவே இல்லை. நாலாவது நாள் ஒரு வீடியோ போட்டார்ல, அதுவே என்ன தொட்டு பாருங்க, என்ன சீக்கிரட்டுங்கிறீங்க. ஐயா மட்டையாகி எந்திரிக்கவே இல்லை 4 நாள். ஒரு கோயிலும் கிட்டக்கு போக முடியாது தம்பி, அவன் கிட்டக்கு போக முடியாதான் அந்த பையன். யாருமே கிட்டக்கு போனால் அவ்வளோ கொன்னே விடுவான் அந்த ஆள். நம்ம துணை முதல்வர் ஆக போகிறாங்கல்ல ட்ரிபிள் ஷா, அதுதான் போய் எழுப்பி நீ வந்து கொஞ்சம் பேசியான்னு அதை வச்சு தான் எழுப்பியிருக்காங்க. இந்த மாஸ்டர் படத்தில் கிட்டத்தட்ட விஜய் கேரக்டர் தான், 24 தண்ணியை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதேதான், ஒரு கல்லூரி பேராசிரியர். இவங்க கிட்டத்தட்ட இவங்க கேரக்டர் தான் படமாக எடுத்துருக்காங்க. அவங்க ரசிகர்கள் அதை அங்கீகரிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது எம்ஜிஆர் வந்து பெண்ணை காப்பாற்றுவார், அம்மாவுக்காக உயிரை கொடுப்பாரு, இதை பார்த்து ரசிகர்களை உருவாக்குனாரு. மது இருந்தக்கூடாது, சீர். அதை என்ன சொல்லுவாங்க, என்னதான் வந்து இப்படி ஏமாத்திட்டாரியா மக்களுங்குவாங்க, இப்படிலாம் சீனை போட்டு தாய் குளங்கள்னு. ஒருவேளை பார்த்தா இப்போ அவங்க செஞ்சதெல்லாம் கூட நல்ல விஷயம் தானே, நல்லதை சொல்லி தானே ஹீரோவானாங்க. இவங்க நான் குடிகாரன்னு சொல்லி இதாகிருக்காங்க. பாட்டில திறக்கட்டுமான்னு சொல்லி தானே கைத்தட்டு வாங்குறாரு. பாட்டில திறக்கட்டுமா, பீர் அடிக்கிறது தப்பு இல்லை, இதுதானே இவங்களோட டைலாக்கே. அந்த படத்துலலாம் இந்த படம் கடைசியாக கோட்டு படமா, அந்த ஏதோ ஒரு படத்தில் கஞ்சா பிஸ்னஸ் தானே அவருடைய தொழிலே. அவருடைய தொழிலே கஞ்சா தானே. அந்த என்னங்க படம் அது, பீஸ்டா மாஸ்டரா லியோ, பார்த்தீங்களா பசங்களுக்கு எந்த அளவுக்கு இதாக இருக்கு பாருங்க. படத்தில் அவன் ஒரு கஞ்சா வியாபாரி, ஒரு கதாநாயகன் கஞ்சா வியாபாரி, கஞ்சா வியாபாரி தடையா இருக்கான்னு தான் நண்பரை கொள்வான். அதுக்கு தேர்தல் கை தட்டுறாங்க. படத்தில் கஞ்சா வியாபாரி, இவங்க அப்பா எல்லாருமே கஞ்சா வியாபாரி. டபுள் ஆகிட்டாங்க அதில். அந்த இல்லை ஒரே விஜய் தான். இவர் கஞ்சா வியாபாரி, இவங்க அப்பா எல்லாருமே கஞ்சா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க குடும்பத்தோட. அந்த கஞ்சா வியாபாரத்தில் தங்கச்சி செத்து போயிடும். அதனால அவர் அந்த அவங்க குடும்பத்துக்கு எதிராக தனியாக வந்துடுவார். கடைசி வரையும் கஞ்சா வியாபாரம் தப்புன்னு அந்த படத்தில் சொல்ல மாட்டாங்க. கடைசியில் அவன் தம்மடிப்பான் பையன், விஜயோட பையன், இது அம்மாட்ட சொல்லாதப்பா ஏய் அப்படின்னு படம் முடியுது. அதோட இதுதான் இவங்களுடைய படமே, லட்சணமே. இதை பார்த்து வளர்றான். சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது எதுவுமே தப்பு இல்லை, இதெல்லாம் ஜாலி அப்படிங்கிறத பார்த்து வளர்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் தான் விஜய் விரும்புது. அதனால் அந்த கூட்டத்துக்கு டக்குன்னு பூமர்ன்றான். விஜய் எடுத்து பேசுனா நீ பூமர் கூட ஏதோ ஒரு போகிற போக்கில் சொல்கிற தம்பி, அசிங்கமாக குடும்பத்தை இழுத்து கேவலப்படுத்தி பேசுறது இருக்குல்ல, அதை வந்து ரசிக்கிறாங்க. அதை அவனும் ரசிக்கிறான். அவன் வந்து அப்போது அவன் சொல்லி தானே இவ்வளோ நடக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை இப்போ அவனும் உணரலை. ஏன்னா தான் பொண்டாட்டியவே பேசுகிறவனை ரசிக்கிறவன் ஒருத்தன் எங்கேயா கண்டவன் இந்தியாவில்? நீ சொன்னீங்களே, அவன் ஒன்று சொன்னானே மேடையில் கட்சி மீட்டில், அந்த அளவுக்கு அது ஒர்த்து இல்லைங்கிறான். உலகத்தில் தன்னுடைய மனைவியை தான் ரசிகர்கள் மத்தியில் அந்த பிரச்சனையை நீங்கள் விட்டுருங்க, அவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படின்னா அது அந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? அது நமக்கு பதறுதுங்க. என்ன இருந்தாலும் அது ஒரு பெண் பாவம், ஒரு ஈழத்தை சேர்ந்தவங்க. இதை பற்றி நம்ம பேசுகிறதும் ஒர்த்தில் தான் பேசுறது. ஆனால்
இது நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது வந்து நம்ம ஒத்துலாமல் போயிடுவோமோன்னு பயம். இவனுங்க பேசாத எதையா நம்ம பேசுவோமா? கற்பனையா? கிடையாது. எல்லாமே அவங்க சொன்ன வார்த்தைகள். சொன்ன வார்த்தைகள் கேட்டு நம்ம அதிர்ச்சி அடைகிறோம். இப்படிலாம் பேசுவீங்களா, இப்படிலாம் பேசுவீங்களா? அதனால தான் எனக்கு நாஞ்சில் சம்பத்தெல்லாம் போனப்போ வருத்தம். நீங்கள் எதுக்குங்க இந்த கூட்டத்துக்கு? அவர் ஃபோன்லேயே பேசினேன். அவர் இப்போ என்ன, அவருக்கு ஏதோ ஒரு கோபத்தில் போயிட்டாரு. பாவமாக இருக்கிறார் உண்மையிலே. இல்லை செங்கோட்டையன், நீங்கள் நல்லா பாருங்களேன். செங்கோட்டையன்லாம் 2001 ஜெயலலிதாவுக்கு மேப் இந்திய தமிழ்நாடு பூரா ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தவர். அவன் எவ்வளோ அறிவார்ந்து இருந்தா, அவன் இப்போ ஒரு குடுவைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. என்ன தலைவர் இப்போ தான் படத்தை மாற்றிருக்காராம். ரைட்டா? அப்படி இருந்த ஒருத்தர் இன்னைக்கு தான் அரசியல். இவங்க கட்சியில் மேப்னா என்னன்னு தெரியும்? இவங்க அம்பத்தூர்லேருந்து அண்ணாநகர் வர்றதுக்கே கூகுள் மேப்பில் போகிறவங்க. இவங்க விஜய் ரசிகர். எதுக்கு ப்ரோ இதானே அப்படின்னு. அவர் வந்து அந்த ஏரியா போகிறதுனா அந்த ஏரியாவில் உள்ள டீ கடை எப்படி இருந்தது, அந்த பஸ் ஸ்டாண்ட் என்ன, அங்கே ஒரு எம்ஜிஆர் சிலை இருந்தது, அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வீடை இடிச்சோமே, இதெல்லாம் தெரிஞ்சுதான் ரூட் மேப்பு. கூகுள் மேப்பில் இதெல்லாம் காமிக்காது. அது ஏதோ ஒரு இடத்துல வரைக்கும் விஜய்ங்கிற 3 வருஷம் ஆச்சு தம்பி. இது வரைக்கும் அவன் கால் வந்து தரையில் படவே இல்லை. ஆமாம், நல்லா பாருங்கள். இந்த எலெக்ஷன் கமிஷனில் உள்ளே போய் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு மாத்திரம்தான் நடந்து போயிருக்கான். அதுவும் ஹெலிகாப்டர்லேயே வரலான்னா அதுவும் உள்ளே போயிருப்பான். இல்லைன்னா அவங்கள பூரா ஹெலிகாப்டருக்குள்ளே வர சொல்லுவாங்கன்னா, இல்லை ஃப்ளைட்டுக்குள்ளே வர சொன்னால் அதுவும் பண்ணியிருப்பான். ஒருவேளை பிஜேபி பண்ணாலும் பண்ணும். அவன் தான் கூட்டணி அவன் இருக்காங்கிறது. இப்போ மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு இருக்காரு பாருங்க. மக்களை சந்திக்கிறதுல, தெருக்கு வரமாட்டேன், பிரச்சாரம் செய்ய மாட்டேன், இப்படி ஒரு தலைவர் பாரு. ஆமா, கலைஞர், மூப்பனார், எம்ஜிஆர். ஏங்க எல்லாரையும் பார்த்துருக்கோமே, நம்ம எல்லாரையும் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலான அரசியல்வாதிகளை எல்லாரையும் பார்த்துருக்கோம். முதலமைச்சர் வந்து இத்தனைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டத்தில் அந்த நோய் கிருமி பரம்பரை முதலமைச்சர் போய் நின்றுட்டாரே. நான் தான்ப்பா முதலமைச்சர் நின்றுதான் வார்டுக்குள்ளே போனது போய் நின்றுட்டார். அது இவ்வளோ இத்தனைக்கும் அவர் வயசு என்னங்க? கொரோனா காலத்தில் எல்லாரும் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் அது கட்சிக்காரங்களே விமர்சனம் பண்ணாங்க. இது முதலமைச்சர் கொஞ்சம் தேவையில்லாத வேலைங்க, இது ஏதாவது ஆயிரப்போகுது, இது இவ்வளோ ரிஸ்க்கு தேவையில்லை அப்படின்னு பலருமே சொன்னாங்க. இவ்வளோ ரிஸ்க் வேணாம், இது தேவையில்லைன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு வர வர நான் மக்கள்கிட்ட போகிறேன்னு தான் தலைவர்கள் இருந்தாங்க. அது நம்மளை அறியாமல் அனிச்சையாக நடக்கிற விஷயம் தம்பி. ஏன்னா மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் போய் நிற்கிறதுங்கிறது அந்த தலைவனுடைய ஒரு ஒரு அயராத பணியை. ஏன்னா அவன் கற்றுக்கிட்டு வந்தது அப்படி. பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்கெல்லாம் கற்றுக் கொடுத்ததில்ல, அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அதே தான் எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணாரு. அந்த வழியில் வந்தவர். நீங்கள் நம்ம பார்க்குற அத்தனை தலைவர்களும், அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், பொதுவாகவே காங்கிரஸ்காரங்களே அப்படி போயிருக்கான். ஆமாம், பண்ணையார் கட்சின்னு சொல்லலாம். அதுலேயே போய் நின்று மூப்பனார் நின்றுருக்காரு. அவர் நின்றுருக்காருல. மூப்பனாருக்கு மேலே பணம் இருக்கு. அவங்களாம் பிறவி பணக்காரங்க. மூப்பனாரெலாம் ஏதோ அந்த மாடியிலிருந்து பார்த்தா இது முழுக்க நமக்கு தான் வாங்கலாம். பாபநாசம் அந்த ஏரியா முழுக்க. அந்த அளவுக்கு அவர் பெரிய இந்திரா காந்தியிலேருந்து பெரிய பண்ணையார். வந்தப்போ எஸ்ஆர்பி இவங்க அந்த 96 அந்த காலகட்டத்திலலாம் கலைஞர் மூப்பனார் பேட்டியை மடிச்சுக்கிட்டு நிற்கிறாருங்க. பண்ணையார் ராஜீவ்காந்தி கொலையில் அவ்வளோ நான் பண்ணையார், நான் என்னை அப்படி கைத்துனா 4 பேர் வருவான் நான் சொன்னார். என்ன உச்சத்தட்டு வந்தேன். ஆமா, எல்லாத்துக்கும் போவார். இல்லை, ஒரு செங்கோட்டையன் ப்ராக்டிக்கலான ஆள். நம்ம தாவைக்கால இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம், அவன் ஒரு ப்ராக்டிக்கலான ஆள். ஆனால் எந்த மூஞ்சியில் உட்காந்துருக்கா? இப்போ நீங்கள் தம்பி சொன்ன மாதிரி தான், நாஞ்சில் மேடையில் உட்காந்து பார்த்தா மாட்டிக்கிட்டப்படா, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? என்னை எவனும் கூப்பிடல. அதனால தானே இந்த ஜனவரி மாதம் அந்த மொழி ஈகையர் நாள் நடக்கும். இவங்க கட்சியிலே யார் இந்திய எதிர்ப்புலாம் நல்லா பேசுவானா, நாஞ்சில் சம்பத் தான் ஒரு இருக்கான்னு அவரை வச்சு ஏதோ பேச வச்சுருக்காங்க. அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் எவனுக்கு என்னன்னே தெரியல. இப்படியே பார்க்குறாரு. அவர் தாளமுத்து நடராஜன் தெரியுமா உனக்கு, இந்திக்கு தன் உடலை கொடுத்தவன்கிறார் அவர் உடல் மொழியில், அப்படி இப்படிங்கிறார். விஜய் உட்பட யாருக்கும் எதுவும் தெரியல. முடிச்சிருவார்ல 15 நிமிஷத்தில் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு இப்போ ஒரு தம்பி இந்திய எதிர்ப்புக்காக ஒருத்தர். ஆமாம், இவர் சிவா திலீபன், மே 17 இயக்கத்தை சேர்ந்த. ரொம்ப வருத்தமே தம்பி. தோழர் திருமுருகனும் வருத்தப்பட்டார். அப்போ தாளமுத்து இந்த வரிசையில் கடைசியாக உயர்நீத்தவர் அவர். ஆனால்
இந்த வாய்கிலேயே பேசிகிட்டு இருக்கிறோம். சிஎம்மாவது மருத்துவமனைக்கு போய் பார்த்தாரு, சிஎம் பார்த்தார். வாய்கிலேயே பேசிகிட்டு இருக்கிறாங்களே, மொழி அரசியல் பேசிகிட்டு இருக்காங்களே, ஒருத்தங்க கூட ஃபோனில் கூட பேசுகிறாங்க. அது அந்த கட்சியில் எப்படி போவாங்க? எல்லாருக்கும் இதான அரசியல் அவங்களுக்கு. உண்மையான இன உணர்வு எங்கே இருக்குது? அப்போ இது தொலைய விஜய் மாதிரி இந்த சாம்பி கூட்டத்துக்கு வந்து ஆமாம், அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி தானே அது. அவனுக்கு நீங்கள் சொன்னதுங்க நாஞ்சி சம்பத்து பேச பேச இங்கேன்னு தேமைன்னு உட்காந்துருக்காங்க. எவனுக்கும் சர்த்தம் பேச்சு எல்லாத்துலையும் வித்தியாசம் தெரியும். எவனாவது அதில் படித்தவன் 2 பேரை காமிங்களேன். ஒன்று நாஞ்சி சம்பத்து, செங்கோட்டையும் கூட படிச்சிருக்க மாட்டார். செங்கோட்டையும் வந்து யதார்த்தவாதி. ரைட்டா? படித்தவன் ஒரு ஆள்னா அவர் ஒரு ஆள் தான். அதாவது வரலாறு படித்தவர், வரலாறு தெரிஞ்சவர். ஆமாம். மற்ற அந்த கூட்டத்தில் யார் இருக்கா? இப்போ இதுதான் எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்குன்னா அப்போது அது தமிழ்நாட்டோட எதிர்காலம் என்ன ஆகும்? ரொம்ப ஆபத்து. நான் தான் சொன்னேன், வடநாடு மாதிரி ஆயிரம். என்ன ஆகும்? இல்லைங்க, ஒரு தலைவர் என்னை நீங்கள் ஜெயிக்க வைங்க, அதுதான் வந்து பொன்ராஜ் ஆமாம் பதறது காரணம். இல்லை ஒரு தலைவர் வந்து என்னை ஜெயிக்க வைங்க, அவங்க நான் வீட்டுக்கு வருவேன். இது என்னங்க பேச்சு? இந்த ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவாப்புல, இல்லை நட்புக்கா படத்தில் இப்படி உட்காந்துக்குவாப்புல, மலையை தூக்குறேன் அப்படிங்குவாப்புல. எல்லாரும் தூக்கிய மலையை வைங்க, எப்படி தூக்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படிங்குவாப்புல. ஆமா, எனக்கு அது மாதிரி தான் இருந்தது. காமராஜரை பார்த்துருக்கோம். அதே மாதிரி வசூல் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் 234 தொகுதிக்கு தம்பி இவங்க வசூல் பண்ணிட்டாங்க தம்பி. அது இப்போ வசூல்னு சொன்னீங்கல்ல, இப்போ செந்தில் வசூல் பண்ண மாதிரி இப்போ தொகுதிக்கு 5 கோடிலாம் பண்ணிட்டாங்களா தம்பி இவங்க? மேடை ஏறவே காசு. ஆமாம், அப்படியா? அதுதான் போடுறாங்க. மேடை ஏறவே காசு செலவு வசூல் பண்ணியிருக்காங்க. கிட்டக்க போனாவே அது தனி. ஆனால் அந்த ரசிகர் கூட்டம் வந்து அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான், 234 தொகுதியிலும் விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கான் தம்பி. அதுக்கு தான் நான் அந்த 2 தொகுதி விஷயத்தை சொன்னதே தான். அவங்க ஜெயிச்சாச்சு, உட்காந்தாச்சு, இன்னொரு தொகுதியை நீங்கள் ரிசைன் பண்ணுறோம், திரிஷாவை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். இதுதான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய என்ன பிளான், மாஸ்டர் பிளான். சீரியஸாகவே வந்து நீங்கள் பாருங்கள், இந்த ரேஞ்சில் போச்சுன்னு வச்சுங்க, நம்மளே எந்த மூஞ்சியில் போய் நம்ம பார்க்க போகிறோன்னே தெரில. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கூட்டம் வருது, இந்த கூட்டம் இப்போ பெரம்பூர் பார்க்குறோம், குளத்தூர் பார்க்குறோம். குளத்தூர் பார்த்த உடனே இன்னொன்று செய்தி ஓடிட்டு இருக்கிறதுல என்னென்னா, இவங்க எப்போவுமே இவனை எப்படி காலி பண்ணுறது, இவனை எப்படி அசிங்கப்படுத்துறது, இப்படி பண்ணால் இந்த சோசியல் மீடியாவுடைய ஜோம்பிஸாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஃபுல்லாக அஜித்தை விமர்சனம் பண்ணி வளர்ந்த குரூப்பு. இவங்களுக்கு பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸு, அண்ணா, எதுவுமே தெரியாதுங்க. அஜித் படத்தோட நம்ம படம் ஓடிடணும், இது மட்டும்தான் அவங்க வாழ்க்கை லட்சியமே. இதை தவிர ஒன்றும் தெரியாது. அங்கே போய் இப்போ சிஎம் அவ்வளோதான். அந்த கூட்டத்தோட இங்கே கூட்டம் வரணும். கால் தூசியாக வாங்கலான்னு தெரியாது அந்த ஆளு. வாழ்க்கைன்னா அரசியல் எது 53 வயசு ஆயிடுச்சு. எந்த போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டு 2 பொம்பளை பிள்ளைய வாக்கிங் வராங்க. அவங்க வந்து அக்கா தங்கச்சியை படிப்பெல்லாம் முடிச்சுட்டாங்க. படிப்பெல்லாம் படிக்க இயலாமல், அப்பா அம்மா இல்லை, அவங்க வந்து ஏதோ வேலை பார்க்குறாங்க. அது சொல்லுது, என் தம்பி நம்ம இந்து வேதனும் ஃபோட்டோகிராஃபர், அவர் நாங்கள்லாம் ஒன்று தான் நடக்கும். அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் ஸ்டாலின் சார் மாதிரி நாங்கள் படிக்கல இல்லை சார், இருந்தால் நாங்கள் டிகிரி முடிச்சிருப்போம் சார். நான் முதல் திட்டம் அந்த நிறைய இருக்க பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்து படிக்க வைக்கிறாங்களே. இல்லை, இந்த முறை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் எப்படி அதிமுகவுக்கு பெண்கள் ஓட்டு விழுந்துச்சோ அந்த ஓட்டு முழுக்க ஸ்டாலினுக்கு வரும். அந்த பிள்ளைய வருத்தப்பட்டு சொல்லிட்டு போகிறாங்க, தம்பி இந்த சிஎம் அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு. இவங்க இங்கே ஒரு நாய் ஒருத்தன் மேடையில் நின்று பேசுகிறான், முட்டாள் முதல்வர்னு ஒருத்தன் பேசுகிறான். அதை வந்து இவங்க என்னன்னே புரியாமல் இப்போ ஒன்று அறிவிச்சிருக்காரு பார்த்தீங்களா, தோழிகளுக்கு விடுதிங்கிறது. அப்புறம் பெண்கள் வந்து கிராமத்துலேருந்து வந்து படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு. குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தைகளை பார்த்துக்க, குழந்தைகள் காப்போம். இதெல்லாம் படித்து வேலை பார்க்குற பெண்களுக்கு தான் அதோட அனுபவம். இது ஃபுல்லாக வேறு மாதிரி. விஜய் ரசிகைகளுக்கு இது புரியாது. சம்பாதிக்குது பாருங்க, குடும்பத்தை காப்பாற்றணும் சம்பாதிக்கிறாங்களே பெண்கள், ரத்தத்தை கொடுத்து,
அவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு நேரம் அவங்க அந்த பொறுப்பு உணர்வுக்குள்ள தெரியும். அவன் தம்பி அவங்க ஆளுகளே செருப்பாடு அடிச்சான் தெரியுமா? அவங்க அந்த விஜய் என்ன சொல்லிட்டான், ஓசி பஸ்ஸு வேணாம், எங்களுக்கு ஓசி பஸ்ஸு வேணாம், 1000 ரூபா வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அதை நம்பி நிறைய பயவுலையே எல்லா இடத்துலையும் வீடியோ போட ஆரம்பிச்சிச்சு, ஓசி பஸ்ஸு வேணாம், ஓசி பஸ்ஸு வேணான்னு. இப்போ இவன் தேர்தல் அறிக்கையிலே ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு பூரா ஓசி பஸ்ஸுன்ட்டான். இப்போ அந்த பிள்ளைகளை இவனே கூப்பிட்டு செருப்பால் அடிக்க, இவனுக்கு ஆதரிச்ச பிள்ளைகளை இவனே கூப்பிட்டு, இவனுக்கு எந்த கொள்கையுமே கிடையாது. திமுக காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஏங்க இந்த சர்க்கார்னு ஒரு படம் எடுத்தாங்களே காமெடியா, ஜெயலலிதா கலைஞர் கொடுத்த டிவியெல்லாம் உடங்கன்னு சொல்லி ஒரு வீரர் புரட்சி அது இதுன்னு படம் எடுத்தான்ல, அந்த படத்தை பார்த்துட்டு இவனுடைய எல்லா விஷயமும் ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடியது. அப்பாவி இந்த மூட்டை தூக்குற விட்டு பிள்ளைங்க, அந்த பசங்கள்லாம் கிறுக்க மாதிரி அவங்க அம்மா அப்பா வாங்கி வச்சிருக்கிறது மிக்சி கிரைண்டரு ஜெயலலிதா கொடுத்துச்சு, கலைஞர் கொடுத்துச்சுன்னு ஒரு வீரல் புரட்சி அந்த பாட்டை பேக்ரவுண்டில் போட்டுட்டு போடுவார். அந்த டைரக்டரும் சேர்ந்து வந்து போடுவார். இல்ல படத்துல உடைக்கிறது இல்ல, அதை பார்த்துட்டு வெளியே வெளியேவா அவங்க அப்பா அயன் பண்ணிட்டு இருக்காரு, பாவம் தொழில் செருப்பு தச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் அந்த விஜய் படத்தை பார்த்துட்டு இலவசங்களை ஒழிப்போம், ஒரு விரல் ஒழிச்சிருக்கான். இதான் நான் கேட்கறேன், இதே கார்பரேட்ல கொள்ளையடிச்சுட்டு கொரோனா காலத்துல இருந்து எவ்வளவு கொள்ளையடிச்சு நாடு விட்டு போனான், கார்பரேட்டை எதிர்த்து பேச சொல்லி இருக்கா அவனுக்கு? சாதாரண மக்களுக்கு கிடைக்கிற திட்டங்களை போய் எதிர்த்து பேச. இப்போ ஒரு பெரிய இப்போ ஆதவர்ஜனாவை அவன் மச்சினா இருக்கான் பாருங்க, சார்லஸ். ஆமா, அவர் கட்சி நடத்துறாரு இப்ப. ஆமா, பாண்டிச்சேரியில் அவன் சொல்றான், அவர் ஒரு கட்சி, அவங்க அம்மா வந்து ஏடிஎம்கேல கேண்டிடேட்டா. ஆமா, சூப்பர் குடும்பமா இல்ல இருக்கு. என்னன்னா லாட்டரியை காப்பாற்றணும்னா எந்த பக்கம் எல்லா கட்சியிலையும் அவங்க அடிக்கிறது மக்களை சொல்றாங்க. ஜெயலலிதா தானே லாட்டரியை ஒழிச்சாங்க, அப்ப எடப்பாடி சீட்டு கொடுத்துருக்காரு. ஆமா, சீட்டு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது அந்த அம்மாலாம் அதிக பணம் கொடுத்து வாங்கியிருக்கான். அவன் சொல்றான், டேய் 41 சாவுக்கு காரணமே என் மச்சனம் தாண்டாங்கிறான். ஓ, அப்படியே சொல்றாரு. ஆமாம், அதுக்கு எந்த வித நோட்டீஸு எதுவுமே கொடுக்கலன்னா அப்போ மச்சினன் போய் சொல்லுவானா? அவன் சொல்லியிருக்கானே 41 சாவுக்கு அவன் தாண்டா காரணம். அதே மாதிரி எந்த கூட்டணிக்கு யார் வராதுக்கு அவன் தான் காரணம். ஏன்னா அவன் சிஎம்மா, அதான் சொன்னேன்ல, ஒரு வேட்டியை 2 பேர் உடுத்துறதுக்கு 2 பேர் அமலமாக போகிறாங்கிறத அதான் அவன் சொல்கிறானா. அவன் சிஎம் ஆகிறது தாண்டா அவனுடைய அதிகபட்ச ஆசை. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த தேர்தலுக்கு அவங்க பிள்ளைக்கெல்லாம் கடன் கொடுத்தா சொல்லுவான் பாருங்க. நான் கூட கேட்டேன், இதெல்லாம் இருக்கா? ஆடிட்டர்கிட்ட கேட்டேன், இப்போல்லாம் இருக்கா பிள்ளைக்கு? அதாவது ஒய்ஃபுக்கு 85 கோடி ரூபா வரைக்கும் 3 அக்கௌண்ட்டில் பேங்க்கில் இருக்குது தம்பி. ஆனால் பொண்டாட்டிக்கு எத்தனை கோடி? 12.60 கோடி கடன் கொடுத்ததா சொல்கிறாரு. பிள்ளைக்கு வந்து 4,60,000 மகளுக்கு, பையனுக்கு 8,78,000, 1,479 ரூபா. கணக்கு பாருங்கள், 50 பைசா விட்டுட்டாரு. ஆமாம். அப்போது எனக்கு ஒன்றும் புரியலை. அதே மாதிரி 2022லேருந்து 26 வரைக்கும் அவன் வாங்கின காசு, இந்த ஒவ்வொரு படத்துக்கு வாங்கின காசு டோட்டல் பண்ணாலே 800 லட்சம் கோடி வருது. 800 லட்சம் கோடி டேக்ஸ் கட்டிட்டாரு ப்ராப்பரா? இல்லையே, அவன் காட்டினது மொத்த சொத்து 600 லட்சம் தானே காட்டியிருக்கான். நீங்கள் சொத்தோட மதிப்பு 600 லட்சம் தானே காட்டியிருக்கான். இப்போ இது 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 யார் பார்க்குறது? தேர்தல் கமிஷன் தானே பார்க்கணும். இது எந்த லட்சணத்தில் இவன் கொடுத்துருக்கான். அதே மாதிரி இப்போ 2 தொகுதியிலையும் ஒரு தொகுதியில் 52 வயசு, ஒரு இதில் 51 வயசு போட்டிருக்காங்க. அது ஏதோ காஷ்மீர் மாதிரி, இந்த கிளைமேட்டுக்கு போனால் அது தலைநகர், இது மாதிரி அது வந்து ஒரு வயசு குறைஞ்சிருமா அவருக்கு? சர்டிஃபிகேட் உண்மைதானே நம்ம இது? தெரியல, அதுக்கு ஏதோ திருப்பி பண்ண போகிறாரு அப்படின்னாங்க. அது அப்படி பண்ணலாமா? தெரியல, எல்லாத்தையும் புதுசாக உருவாக்குறாங்கல்ல இவங்க. அப்போ தேர்தல் கமிஷன் அவனும் கூட்டு போட்டானா? ஆமாம். நீங்கள் அதானே உங்களுக்கு, நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு மத்திய மந்திரி சொல்கிறா, நான் வந்து விஜயோட நாங்கள் வந்து சேர்த்துக்கோங்கிறான். அது இதுவரையும் மறுக்கல. அப்போ இதைத்தான் நம்ம ஆரம்பத்துன்னு சொல்கிறோம், டே பிஜேபியோட இன்னொரு மூஞ்சி தாண்டா அவன். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொன்னீங்களே, மோடி பேரையே சொல்ல. திருப்பரங்குன்றத்தில் அவர் முஸ்லீமுக்கு சப்போர்ட்டாக ஒரு வார்த்தை பேசலையே. அவ்வளோ பெரிய ஓப்பனாக அயோத்தி ஆகும்னு சொல்லிட்டாரு எச் ராஜா. திருப்பரங்குன்றம் அயோத்தி எங்கள் திட்டம்னு சொல்லிட்டாரு. அதை மறுத்து இவங்க பேசலையே. அந்த அருணையாரசு திமுக தானே அதுக்கும் திட்டுறாரு. ஆமாம், ஒரு பையனா வழக்கு இருக்கா? ஆமாம்மா, வழக்குலாம் காட்டணும்ல, அந்த வழக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு
மறுபடியும் சேர்க்க சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். அதான் அதுக்கெலாம் தண்டனை இல்லை. சார் எக்ஸ்கியூஸ் மீ, இதை கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா இப்போ யார் இந்த பக்கம் போய் இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. அந்த வேலையெல்லாம் சரியாக பண்ணுறாங்க தம்பி. அதாவது திமுகங்கிறத எதுக்கணுங்கிறதுக்காக பல பேர் பல மூஞ்சியில் வரான். அதில் தேர்தல் கமிஷனும் விஜயும் சேர்ந்துக்கிட்டா கூட ஆட்சி சேர்ந்துக்கிட்டாங்கிறது தான் என்னுடைய இது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை எக்ஸ்கியூஸ் மீ உங்கள் ஆள்கிட்ட கொடுத்து, ஏன்னா அவன் வந்தால் தான் 2 வருஷத்துக்கு போவான். அதாவது இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த விபத்துகள்லாம் இனிமேல் நடக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இவனுங்க செயற்கையாக எதை வேணாலும் உருவாக்குவாங்க. மனிதாபிமானமும் கிடையாது. அந்த ரசிகர் கூட்டம் தனக்கு உயிரை கொடுக்க ரெடியாக இருக்குன்னா உயிரை கொடுக்கட்டும்னு நினைப்பாங்க. இப்போ அண்ணா மாதிரி தலைவர்கள் உயிரை கொடுக்குற அளவுக்கு இருக்கியா அந்த மொழிக்கு, இனத்திற்கு, உன் உயிரை வச்சு இனத்தை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் உயிரை கொடுக்குறதுனா கொடுங்க. இவங்களும் பண்ணையார் மைண்ட் செட்டு தானேங்க. ஆமாம். ஆனால் இவங்கெல்லாம் உயிரை கொடுக்குறதுனா அது ஒரு பெருமையாக நினைப்பாங்க. சிஎம்லாம் அவர் வந்து அரசியல் தான். அந்த ஆளுக்கு அவருக்கு தெரிஞ்சதே அரசியல் தான். 50 வருஷமா 60 வருஷமா அரசியல். அதுதான் அவர் சாப்பிட்றது எல்லாமே, குடிக்கிறது, சுவாசிக்கிறது எல்லாம் அரசியல். அவர் அவ்வளோ விஷயத்தை பார்த்து பண்ணுவார். அவனும் இவரும் நீங்கள் ஏணி வச்சா கூட எட்டாது. நீங்கள் 2 பேரையும் நம்ம வந்து கொடுக்காது. ஆனால் ஒருத்தன் 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசுகிறான்னா ஏமாம். திமுகவினுடைய ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளருடைய அன்றாட பணிக்கு கால் தூசி வருவாரா விஜய்? அவனுக்கு அவ்வளோ வேலை இருக்கும். ஒரு ஒன்றிய செயலாளர் பேரூராட்சியில் கூட தண்ணி வரலேருந்து, சாக்கடை வரலேருந்து, எலெக்ஷன் ஒர்க்கிலேருந்து அவ்வளோ யோசிப்பாங்க. அரசியல்னால் அது இவங்க யாருக்காவது தெரியுமா? இப்போ திமுகவுடைய வேட்பாளரோ இல்லை திமுக கூட்டணி கட்சி முஸ்லீம் லீக் மாமக வேட்பாளர் யாராவது இந்த திருத்தணியில் தாவேக்கா வேட்பாளர் போன மாதிரி போவாங்களா? கான்ஃபிடண்டாக இருங்க தனியாக பேசிட்டு ஸ்டாலின் உடனே ஃபோனை போட்டுருவார். நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர் தானே, எங்கடா போனீங்க நீங்கள்? பெரிய பிரச்சனையாயிரும். மொத்தவரை தூக்கிடுவார். மனிதநேய மக்கள் கட்சி இவர் ஐயா பேராசிரியர் ஜவாஹர்லாவை திமுக காரங்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு ஸ்டாலின். நாகப்பட்டினம் உடனே அண்ணே விடுங்க தலைவரை, வெற்றி ஜெயிச்சிட்டாரு, நாகப்பட்டினத்துக்கு நம்ம கேண்டிடேட் தான், நம்ம ஆள் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால். இதுதான் திமுக கூட்டணி கட்சி. சின்ன கட்சி இல்லை, வேலை பார்க்கணும்னா வேலை பார்க்கணும், அவ்வளோதான். இப்போ விஜய்க்கெல்லாம் அது கவலையே கிடையாது. அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. இந்த தேர்தலுங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரில. நம்ம போகிறோம், நிற்கிறோம், உட்காடுறோம், ஆர்டரை போடுறோம். என்னை எதிர்த்து நின்று பூரா தூக்கடா அப்படின்னு ஒரு ஆர்டரை போடுறோம். இதுதான் அவன் பிளான் பண்ணது. ஆனால் இப்படி இந்த வெயில் நேரத்தில் அலையணுங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல அது வெயில் இப்போ பயங்கரமாக இருக்கு. ஈவினிங் வாக்கில் போகுமானே பிரச்சாரத்துக்குலாம் கூப்பிட்டா ஈவினிங் அப்படின்னு இல்லைப்பா 9-10 மணிக்கு மேலே பார்த்தீங்களா திமுக சரி செஞ்சு நைட்டுக்கு இத்தனை மணிக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு. இல்லை, சூரியனை இவ்வளோ ஹாட்டாக வர வச்சது திமுக தானே, அவங்க சின்ன தானே. யார் இவங்க? இந்த கரெக்டாக அந்த டைமு 11 மணிக்குள்ளே முடிச்சு. 87 வயசு இவர் மருத்துவர் ராமதாஸ் ஜெயிக்க மாட்டாருன்னே தெரியும். அன்புமணியை தோக்கடிக்கிறதுக்கு கேண்டிடேட் போட ரெடியாக இருக்காரு, பிரச்சாரம் செய்ய ரெடியாக இருக்காருங்க. இதுதாங்க அரசியல். கொள்கை இதெல்லாம் விடுங்க, அவர் வந்து அரசியல் தார்மீக விஷயமா பண்ணுறாரு. அது வந்து நீங்கள் அன்புமணி தோக்கடிக்க வேண்டிய ஆள். ஆமாம். நீங்கள் வந்து ஆனால் உண்மையிலேயே மருத்துவர், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இது நம்ம டைவெர்ட் ஆகலை. ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு கட்சி திண்ணை பிரச்சாரம் செஞ்சு ஒருத்தன் வருவான், நீ என்கிட்ட கொடுத்து நீ உட்காருங்கிறான். எப்படி உட்காரு? கலைஞர் உட்கார்ந்தாரா? கலைஞர் அரசியலை வியாபாரமாக பார்க்க என்ன இருந்தாலும் அவங்க அரசியல ரத்த நாளம் தான். அப்புறம் அவர் எப்படி இங்கே தோக்கடிக்காமல் விடுவார் அவரை? அதே மாதிரி தான் இப்போ சசிகலா நியாயப்படுத்தலை. எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறது. டிடிவி தான் 2 பேரையும் காலி பண்ணணும். போடு, கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் தேர்தல். ஆனால் இடையில இப்படி சாமி கூட்டம்லாம் வந்து என்ன ஆக போதும்? இவங்களுக்கு இந்த அரசியல்னா என்னன்னா தெரியுமா? என்ன நடக்குது? டிடிவினா சசிகலா யாரு, எடப்பாடி யாரு, ஏன் சசிகலா நிக்குது? ஆமா, அன்புமணினா என்ன, சின்னம் கிடைக்கிறதா? மருத்துவர் ஏன் இவ்வளவு கோபப்பட்டு முடியல? சின்னம்னா என்ன, யாருக்கு சின்னம், மாம்பழ சின்னம் யாரு கிடைக்குது, இது பற்றியெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. ஏதோ விசில் அடிக்க சொல்லியிருக்காங்க. விசில் அடிக்க சொல்கிறாங்க. அது வேற. இந்த பஸ் எல்லாருமே விசில் அடிக்கிறாங்களே, தமிழ்நாடு பூரா போயிடுச்சான் விசில். விசில் வந்து நம்ம சின்னத்தை தமிழ்நாடு பூரா விசில் அடிக்கிறாரு. இல்லடா,
விசிலுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குடா. காதில் வந்து விசில் அடிச்சுட்டு போன ஒரு அம்மா சொல்லி ஒரு ஜோக் இருக்குது தெரியுமா? ஆமா, உச்சா போறத இது பண்ணி எல்லாரும் இருக்கும்போது அப்படி சொல்லாத விசில் அடிட்டு அது அந்த விசில் தான் அவங்களுக்கு. ஆனால் பேரை கரெக்டாக கொடுத்துருக்காங்களே, விசில் அடிச்சான் கொஞ்சம் நீ விசில் அடிக்க தான் விசில் அடிங்க, சிந்திங்க செயல்படுங்க இல்லை, சின்னமே இவங்களுக்கு விசில் அடிக்க மட்டும்தான். அந்த விமர்சனத்தையே சின்னமாக்கிட்டாங்க பாருங்க. இப்போ இந்த கூட்டம் வந்து தம்பி நம்ம உட்காந்து பேசுறது தம்பி இவ்வளோ வேலையை விட்டுட்டு நீங்கள் பரபரப்பான ஆள் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து டெய்லி வீடியோ போடுறீங்க. ஆமாம் ஆமாம், டெய்லி 2-3 வீடியோ போடுறீங்க. சரி, இந்த நேரம் நமக்கு நம்ம டீ கடைக்கு வந்தது பெரிய இல்லை நடந்தது இல்லை. ஆமாம், அந்த சம்பவம் நடந்த ஒரு 10 நிமிஷத்தில் வீடியோ போடுறாரு டக்குன்னு. அது மாதிரி பரபரப்பாக இருக்கிற ஒரு தம்பி. எதுக்கு நான் உங்களை கூப்பிட சொன்னேன் அப்படின்னா, இந்த கூட்டத்தை வந்து தமிழகத்தை காப்பாற்றணும். கண்டிப்பாக. அவன் அடிபட்டு திருந்த வேண்டிய நேரம் தான் இது. அவன் அடிபடுவான், நிச்சயமாக அடிபடுவான். ஏன்னா இவன் சொல்லிட்டான்ல, எல்லார் வீட்லேயும் நாங்கள் ஜெயிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் விஜயா வருவோங்கிறான். இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் நான் விஜய் இருக்கேன் அப்படிங்கிறான். வெள்ளங்குண்டானே போன வாட்டியே சொன்னேன். வெள்ளங்குண்டு ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் என்ன ஆகுது? அவன் சொல்கிறான்ல, தம்பி நான் இழந்துட்டேன், நிறைய இழந்துட்டு வந்திருக்கானே. என்னடா இழந்தான்? இங்கேருந்து அதான் ஃப்ளைட் காஸ்ட் சொன்னேன். இங்கேருந்து திருச்சி போகிறதுக்கே 19 லட்ச ரூபா கட்டிட்டு வரான். அங்கே டெல்லிக்கு போகணுன்னா 45 லட்ச ரூபா கட்டிட்டு வரேன். அங்கேருந்து வெளியே வரையில ஓப்பன் பண்ண ஒரு காரோட வரான். இவன் என்ன இழந்துட்டான்னு எனக்கு ஒன்றும் புரியல. கலைஞர் கடைசி வரையும் தேர்தல் பிரச்சார ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு கலைஞர் டெம்போ டிராவலில் கால் தூசி வாங்கிக்கலாம் தம்பி. நீ நம்ம சிஎம் எடுத்துங்களேன், நீங்கள் அவர் பேசுகிற ஒவ்வொரு கூட்டத்துலேயும் அவர் செஞ்ச விஷயங்களை அடிக்கி கொண்டு போகிறத பார்க்கும்போது இதுக்கு மேலே என்னடா வேணும்னு கேட்க தோணும். ரைட்டா? இப்படிலாம் இருக்கும்போது இப்படி ஒரு கூட்டம் அது பாட்டுக்கு, அதாவது நம்ம திறந்த ஒரு 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 நல்ல ஒரு மைதானம், சாக்கடை நம்மளை அறியாமல் உள்ளே வந்தால் அப்படி இருக்கும். அது மாதிரி வந்துக்கிட்டு இருக்க. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், தடுக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்? நம்ம தோழர் விஸ்வான் ஒரு தம்பி, ஒரு நடிகர், அவர் நல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தார். இதே தான், இப்படிலாம் திட்டுறான். இவன் எதிர்காலத்தில் ஜெயிச்சு வந்தால் என்னடா செய்ய போகிறான்? ஜெயிச்சு வந்தோடனே முதல்ல போலீஸ் ஸ்டேஷனை நீங்கள் வந்து இல்லாமல் ஆக்கணும் தானே நினைப்பான் அவன். ஆமாம், நாங்களே இருக்கோம். ஆமாம், அப்படி தானே நினைப்பான். அப்போ எல்லாரும் அவன் பொண்டாட்டியை வந்து இப்போ எப்படி தலைவர் செஞ்ச மாதிரி என்ன சொன்னீங்க? தலைவர் என்ன சொன்னார்? பொண்டாட்டிக்கு ஒர்த்து இல்லை. ஆமாம், ஜெயிச்ச உடனே பொது கூட்டத்தில் சொல்கிறாங்க பெண்களை. அதுக்கு ஆண்கள் பெண்கள் மகளிர் தினத்தன்னைக்கு அப்போ அடிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே பொன்ராஜனை சொன்ன மாதிரி நம்ம சொல்லலை. ஜெயிச்ச உடனே இப்போ எல்லாருமே பொண்டாட்டியை ஒருத்தலைன்றுவாங்களா? எனக்கு என்ன அது இருக்கே கேள்வி. இப்போ இப்படி ஒரு கேவலம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தம்பியை வர சொல்லி, ஏன்னா உங்கள் மூலமாக சில விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா அரசியல் மயமாக்குறதும் அரசியல் படுத்துறது தான் முக்கியமான வேலை. ஆனால் இந்த யூத் இருக்கான்ல, சாம்பி கூட்டம், அவன் முன்னாடி இருந்த விட இப்போ குறைஞ்சிருக்கான். அது வந்து நம்ம இதிலே தெரியுது. நம்ம ஆரம்பிக்கும் போது இருந்த கூட்டத்துக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ அப்படியே குறைஞ்சிருக்கு. அந்த குறைக்கிறதுக்கான வேலையை நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அது நீங்களும் பார்த்துருக்கீங்க. நம்ம மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு வேலையை எடுத்து செய்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ இதை தடுக்கிறதுக்கு, ஏன்னா இவனை விமர்சிச்சிட்டாலே குடும்பத்தில் அத்தனை பேரையும் இழுத்து வச்சு திட்டுறதுங்கிற ஒரு விஷயம். நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அவனுக்கு அது மட்டும் தானே தெரியும். அப்படிங்கிறது இதுக்கு நம்ம நிச்சயமாக கண்டிச்சாகணும். ஏன்னா அது பொன்ராஜனை ஆரம்பித்து வச்சார். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறதில்ல பாருங்கள். ஆமாம், ரைட்டா? அதே தான் இப்போ நீங்கள் ரஜினி சார் பண்ணும்போது அவர் கொடுத்த அறிக்கை, அதுக்கப்புறம் அவன் ஆள்கள் பூராமல் இறங்கி அடித்தான். இப்போ ரஜினி சாரோடைய ஆட்கள் இறங்கி அடித்த உடனே அவன் அதுக்கப்புறம் குறைச்சான். இப்போ ஒருத்தன் முட்டாள் முதல்னு சொல்லிட்டு ஒருத்தன் நடமாடுறானே, அப்போது இவனுங்களை எங்கே நீங்கள் வச்சு அடிக்கணும் அப்படின்னா தேர்தல் தான். கண்டிப்பாக இந்த தேர்தல் தான். இவங்களை மாத்திரம் வளர விட்டுட்டா எதிர்காலம் ஒவ்வொரு வீடும் ஒரு நரகமாகும்ல. நரகம்னா ஒரு ஹிட்லர் முசோலினி ஆட்சி தான்.
சொந்த மண்ணில் நம்ம ஹிட்லர் முசோலினிட்ட கொடுத்த மாதிரி ஆயிரும், பிஜேபிக்கு கொண்டாட்டம் ஆயிரும். தமிழ்நாடு அழிஞ்சிச்சுடா, அந்த திராவிடம், சமூக நீதி, பெரியார் எல்லாம் வந்து அதான் அவன் எல்லாம் என்ன நினைக்கிறான், தான் குடும்பத்தையும் சேர்த்து போடுவாங்க. குடும்பமெல்லாம் சேர்ந்து இவன் இந்த மாதிரி நாய்களை வீட்டை விட்டு வெளியே வராமல் கட்டி போடணுங்கிறேன். இந்த சாமி கூட்டத்தை இவன் நினைக்கிறான், சாமி கூட்டத்தை வச்சு குடும்பத்தில் இருக்க ஓட்டெல்லாம் கொண்டு வரலாம் அவன் நினைக்கிறான். நம்ம நினைக்கிறோம் அவன்லாம் நீங்கள் பாருங்கள் இப்படி ஒரு கூட்டத்தை வளர விடலாமா? ஆமாம், மன வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு நம்ம கொஞ்சம் தனியாக வீட்டில் தனியாக நம்ம அண்ணனாவே இருந்தாலும் தம்பியாவே இருந்தாலும் சில பேர் ரொம்ப இதாக செயின்ல கட்டி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஆளை வச்சு மெயின்டைன் பண்ற மாதிரி. இப்போ இவங்க அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. அது மாதிரி கட்டி போடணும், இல்லை சங்கிலி போட்டு கட்டி போடணும், இல்லை பூட்டி போடணும். ஏன்னா தேர்தலுங்கிறது ஒரு 5 ஆண்டு நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி தொடரணும், நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த 5 வருஷம்தான் மாணவர்களும் இளைஞர்களும் கொஞ்சம் அடுத்த கடத்துக்கு போயிட்டான். இல்லை, பழங்குடியினர், மலைவாழ் மக்கள், செருப்பு தைக்கிறவங்க, ஒரு கலை கூத்தாடி ஒரு பெண், இந்த இது ஆடுவாங்கல்ல, இந்த இது மேலே கைத்து மேலே ஆடும், அந்த பெண் இன்னைக்கு ஒரு பெரிய படிப்பு படித்து இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக, அரசின் ஸ்கீம் இதெல்லாம் பெரிய விஷயங்க. அந்த வழியில் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை தெரியும். ரோட்டு மேலே ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை இன்னைக்கு பெரிய லெவலில் ஃபாரின் போகிற அளவுக்கு அப்படி. அப்போ இது மாதிரி ஒரு பக்கம் அரசியல் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நடிகராகவே எடுத்துங்களேன். இன்னொரு நடிகர் சூர்யான்னு ஒரு தம்பி, நீங்கள் வந்து அகரம்னு ஒரு ஆமாம் படிக்க வைக்கிறாங்க. அவரும் சாதாரண விட்டு பிள்ளைகளாக பார்த்து அந்த பழங்குடியினர், மலைவாழ் பிள்ளைங்க, அதில் வந்து காம்ப்ரமைஸுமே இல்லாமல் அவங்கள தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளை பேசும்போது நமக்கு அது சொல்லுது, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் 10 பேரை படிக்க வைக்கிறோங்க. இப்படிலாம் இது ஒரு பக்கம் நடிகராக இருந்தும் பண்ணுறவங்க, ஒரு பக்கம் அரசியலில் பதவியில் இருந்து பண்ணுறாங்க. இதுக்கிடையில் இந்த சாக்கடைகள் வந்துடக்கூடாது. இது இளைஞர்களை அதுக்காக தான். ஏன்னா இப்போ ரத்னவேல் பாண்டியன் ஒரு ஜட்ஜு, உங்களுக்குலாம் தெரியும், வைகோ அவர்கிட்ட ஜூனியராக இருந்தார், திமுகவுடைய மாவட்ட செயலாளர். அவர் மண்டல் கமிஷன் வழக்கில் தீர்ப்பு சொல்கிற இடத்துல இருந்ததுனால தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோருக்குமான இடஒதுக்கீடு உறுதியாச்சு. ஆமாம், அந்த இடத்துல ஒரு பார்த்த சாரதியோ சீனிவாசனோ இருந்திருந்தா, மார்க்க பந்துவோ இருந்திருந்தா இன்னைக்கு வரையும் கிடச்சிருக்காது. இன்னைக்கு வரையும் அகமுடியார், நாடாரு, கோனாரு, புள்ளமாரு யாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு 90 அவர் ஒருத்த அதுக்கு தான் ஒரு நான் பிராமினுக்கு தான் அந்த வழி தெரியும், ஒரு தமிழனுக்கு தான் அந்த வழி தெரியும், ஒரு விவசாயிக்கு தான் அந்த வழி தெரியும். அதனால தான் நம்ம கேட்குறோம். நம்ம அந்த வழியினால தான் நம்ம இந்த உட்காந்து பேசுகிறோம். இப்படி ஒரு வழி ஏன்னா நம்மளால ஜீர்ணிக்க முடியல. அவங்க பேசுகிற அந்த வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது வெக்கமாக இருக்குது. அதாவது எதை நோக்கிடா நம்ம போகுது? அதாவது இடஒதுக்கீடு மூலமாக பலன் பெற்று ஒரு தலைமுறை வந்து அடுத்த தலைமுறை அந்த வழியே தெரியல. இந்த இடஒதுக்கீடு போராட்டம் எப்படி வந்துச்சு, எப்படி நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட தெரியாமல் ஏசி ஃப்ரிட்ஜு இல்லாத வீடு இல்லை, கார் இல்லாத வீடு, இது தமிழ்நாட்டுக்கு எப்படி கிடச்சிச்சு? வட இந்தியாவில் பாருங்கள், இன்னும் அவன் சப்பாத்தியை வந்து பாவம் இப்படி சுட்டு சாப்பிட்டுருக்கான். இங்கே லெவலே வேறு. இங்கே பிற்படுத்தப்பட்டவர் எப்படி இருக்கிறான், அங்கே பிற்படுத்தப்பட்டவர் எப்படி இருக்கான்னு பாருங்கள். இங்கே எல்லாம் வேறு லெவலில் இருக்கிறான். இங்கே வந்துட்டு இடஒதுக்கீடுனா என்னன்னு கேட்குறான். இவ்வளோ அனுபவிச்சுட்டு அவனுக்கு தெரியல. அதோடைய இது ஜென்டில்மேன் படத்தை பார்த்து கை தட்டிக்கிட்டு இருக்கிற கூட்டம் தான். அப்போது இந்த கூட்டம் திருந்தணும், இல்லை இவங்களை வந்து திருந்த வைக்க எஜுகேட் பண்ணணும். அதுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வந்து அதாவது இந்த சாமி கூட்டத்தை அடிக்கிறது தான் ஒரே வேலையை நம்ம எடுத்துகிட்டு இந்த நேரம் நீங்கள் எங்கள் டீ கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. டீ குடிக்கிறது காலையில் நல்ல சுவாரஸ்யமான விஷயம். அன்னை மாதிரி ஆட்களோட அவருடைய அனுபவம், அவருடைய விஷயங்களோடு சேர்ந்து டீ குடிக்கிறப்ப ரொம்ப அது பயனுள்ளதாக இருக்குது. அது நம்ம ஒரு நாள் பேசுவோம், நிறைய இருக்குது. இது இந்த சாம்பிக்காக வர வச்சோம். கண்டிப்பாக இந்த சாம்பிக்காக இந்த கூட்டம் வந்து சாம்பிக்காக கூட்டம், இந்த கூட்டத்தை வந்து வளர விட்டுறக்கூடாதுங்கிறது ரொம்ப ஆதங்கம் தம்பி. அது தம்பி மாதிரி இருக்கணும், தம்பி மாதிரி ஆட்கள் எல்லாருமே நம்மளோட சேர்ந்து இதெல்லாம் பண்ணணும். நிச்சயமாக இந்த தேர்தல் இவர்களை அடையாளம் கண்டு நீங்கள் வந்து தூக்கி எறிய வேண்டிய பெரிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அது நடக்குங்கிற நம்பிக்கையில நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.